அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்ற நிலை. உற்றாரும் பெற்றாரும் ஓவாறு உரை ஒழிய பற்றாரும் பவம் அற்றார். பவம் அற்றார் யாரெல்லாம் பவம் அற்றார்? பவம்னா பிறப்பு. யாராருக்கெல்லாம் பிறப்பு ஒழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்றார். யார் உற்றார்? திருவருளோடு உற்றார். இந்த நிலை வந்து சுத்த அனுபவம். அதாவது அவஸ்தையில சுத்த அவஸ்தைன்னு நம்ம படித்தோம். அது கண்டத்துல இருந்து நிகழும் அப்படின்னு படித்தோம். அவஸ்தைன்னா என்னதுங்க அவஸ்தை? அது கீழாள அவஸ்தையில கேவலத்தை புருவ மத்தியில் நிகழ்ந்ததுன்னா அதுக்கு பேரு சாக்கர அவஸ்தை, மத்தியாள அவஸ்தை, புருவ மத்தியில இதெல்லாமே உடம்போடு கூடி நிகழக்கூடிய அவஸ்தைகள். அவஸ்தைனா நிலை. உயிர் வந்து கருவிகரணங்கள் கூடுவதும் குறைவதனால நமக்கு அறிவு குறையும் கூடும். அவஸ்தைனா ஒன்றும் இல்லை, நிலை. என்ன நிலை? உயிர் அடைய நிலை. எதனால் அடைய நிலை? ஆன்மாவுக்கு அறிவு வந்து கருவிகளால் தான் விளங்கும். கருவிகள் கூடுவதனாலும் குறைவதனாலும் அறிவு கூடும் குறையும். சரிங்களா? இந்த நிலை கீழாள அவஸ்தையில. சரிங்களா? இதுவே சுத்த அவஸ்தையில கருவியில் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, அப்படியே இருக்கும். அனுபவம் மட்டும் நமக்கு மாறும். அப்படிங்கும்போது அது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி. பேரையெல்லாம் முதல்ல சொல்லுங்க. இந்த பேரெல்லாம் சொன்னாதான் நம்ம எங்க நிற்கிறோம்னு தெரியும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த பேரே ஆயிரம் பல காலம் கிடையாது, ஒரு தொகுப்பே முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த 5 அவஸ்தை பேருன்னு கேட்டால் பேர் தெரியாது. 5 அவஸ்தை முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்? பேரளவில் தெரிஞ்சாதான் அடுத்தது அந்த இடம் எங்கேங்கிறது முதல்ல தெரியும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி. இது கடைச்சொல். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கடைச்சொல்லுக்கு எப்படி வருது? தமிழ் படுத்தி இருக்கிறாங்க. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். சரிங்களா? இதுல நனவுல நமக்கு எல்லா காட்சியும் தெரியுது, கனவுல காட்சி தெரியுது, அனுபவம் இல்லை. உறக்கத்துல அனுபவம் இல்லை. இதை தாண்டி உயிர் படங்கள்ங்கிறதுல உயிர் மூச்சேற்ற மாதிரி இருக்குது. இது கேவல அவஸ்தையில நிகழக்கூடியது. அதே சுத்த அவஸ்தையில் நிகழும் பொழுது நமக்கு அறிவு விழிப்போடதான் இருக்கும். புரியல? அறிவு திருவருளோடு கலந்து போகிறனால, திருவருளோடு கலக்கும் போது அது நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுருத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். என்ன நின்மல? மலமற்ற சாக்கரம், மலமற்ற சொப்பனம், நின்மல அப்படிங்கிறதுங்க. மலம் கூடி இருக்கிறது கீழாள அவஸ்தை, மலம் நீங்கி இருப்பது சுத்த அவஸ்தை. மேலாள அவஸ்தைன்னு சொல்லக்கூடாது, சுத்த அவஸ்தை. கீழே இறங்கி போச்சுன்னா, கருவிகள் குறைஞ்சு போச்சுன்னா கீழாள அவஸ்தை. மீண்டும் கருவிகள் கூடி வந்ததுன்னா அதுக்கு பேரு மேலாள அவஸ்தை. புருவ மத்தியில நிகழ்ந்ததுன்னா அதுக்கு பேரு மத்தியாள அவஸ்தை. மேல இதயத்திலிருந்து கண்டம், புருவ மத்தி, உச்சி. சரிங்களா? உச்சி கடந்த நிலை. இந்த 5 நிலைக்கு பேர் தான் சுத்த அவஸ்தை. புரியுதா? அப்ப நம்ம இதயத்துல பூசை பண்ண தொடங்குவோம். சாமிக்கு சிவபூசை இதயத்துல பண்ண தொடங்குவோம். இதயத்துல பண்ணி இறைவன் நினைக்க அறிவு கருவிகளோடு கூடி அப்படி இறைவனுடைய சிவானுபவத்துல கலக்கக்கூடிய அடுத்தடுத்த படிநிலை. அதுல இங்க உற்றார், பெற்றார், உரை ஒழிய, உற்றார், பெற்றார், உரையொழிய, பற்றார். 3 நிலை காட்டுறார். யாராருக்கெல்லாம் பிறப்பு இல்லை அப்படின்னா கீழே தெளிவு பாருங்க. கேட்டல், சிந்தித்தல் ஆகிய படிநிலைகளை கடந்து தெளிதல் நிலைக்கு சென்று திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றி நின்றவரும். இது வரைக்கும் 1 உற்றார். முதல்ல கேட்டல் சிந்தித்தல் பண்ணி அந்த படிநிலையை கடந்து தெளிதல் நிலையை அடைந்தவங்களுக்கு பெரிது என்னதுங்க? உற்றார். அடுத்தது சென்று திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றின்றவர். அடுத்து 2வது அந்த நிலைக்கு மேலான நிட்டை கூடுதல் என்ற நிலையை அடைந்து பேரின்மை ஒன்றியவர். இவர் பெற்றார். முதல்ல உற்றார் யார்? கற்று, கேட்டு, சிந்தித்து, தெளிந்து திருவருளோடு யார் பொருந்தினார்களோ அவர்கள் எல்லாம் உற்றார்கள். பெற்றார் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறாங்க? திருவருளோடு ஒன்றி நின்றுக்கிறாங்க, தெளிதல் நிலையில நிக்கிறாங்க. அதோட சேர்ந்து இறைவனோடு அந்த சிவ அனுபவத்துல கலந்து இருக்கக்கூடிய நிட்டை கூடியவர்கள். அவர்கள் யாருன்னா
பெற்றார், இந்த சிவத்தை பெற்றார். உற்றார்னா சென்று சேர்ந்தவங்க, பெற்றார்னா அதோட கலந்தவங்க. மூன்றாவது உரை ஒழிய பெற்றார், மீண்டும் அடுத்து சொல்றார், மீள பிறத்தரன்றி என்று மெய்ப்பொருளை விட்டு நீங்காது இருப்பர். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, கேட்டல் சிந்தித்தல் இருந்து தெளிதல் அடைந்து இறைவனோடு ஒன்றி நிற்பவர்களும் இவங்க உற்றார். பெற்றார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலைக்கு மேல திருவருளோடு கலந்து நிற்கக்கூடிய பெற்றாரும். இவங்க இரண்டு பேரும் மீண்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓவாது, மீள திரும்ப மாட்டாங்க. மீள பிறத்தலின்றி என்று மெய்ப்பொருளை விட்டு நீங்காது இருப்பர். மூணாவது கேட்டகரி உரை ஒழிய பற்றார். அவ்வாறின்றி கேட்டல் சிந்தித்தல் என்ற படிநிலையில் மட்டும் நின்று தெளிதல் நிட்டை கூடுதலாகிய நிலைகளை எய்தி சிவபெரும் பொருளை மட்டுமே பற்றி நிற்க மாட்டாதவராய் உள்ளாரும் அந்த மேலான படிகளை எய்தி மீளா பெற நிலையை அடைவர். இவங்களை யாரு? பாவமற்றார். இது மூணாவது மூணு நிலை சொல்றார். ஒண்ணு உற்றவர், இரண்டாவது பெற்றவர், மூன்றாவது ஓவாது அதோட சேர்ந்தோம். ஓவாது உரை ஒழிய பற்றார். இப்ப நம்ம எந்த நிலையில் இருக்கிறது கேட்டீங்கன்னா, மூணாவது கேட்டகரி உரை ஒழிய பற்றார். கேட்டல் சிந்தித்தல் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. கேட்டல் சிந்தித்தல் மட்டும்தான். இன்னும் தெளிதல் நிலை வரல. தெளிதல் நிலை வந்தா தான் திருவருளோட கூடி நிற்கிற அனுபவம் நிகழும். தெளிதல் எப்ப நிகழும்? சிந்திச்சாதான் நிகழும். யாரோட சிந்திக்கணும்? ரெண்டு பேரோட சிந்திக்கணும். சக மாணாக்கர்களோட சிந்திக்கணும், ஆசிரியரோட சிந்திக்கணும். நமக்கு கற்று கேட்டு நிற்பதோடு இருக்கக்கூடாது. கற்பதனுடைய பயன் தெளிதல்ல போய் நிற்கணும். சரிங்களா? அது எப்படி தெளிதல் ஆகும்? சிந்திக்கணும். அதான் 5 படிங்க: கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூட. சரிங்களா? இதை கற்றல் கேட்டலே ஒரே லிஸ்ட்ல வச்சிருவாங்க. கற்பதும் கேட்பதும் ஒண்ணுதான். கற்பது என்பது நீங்க படிக்கிறது, கேட்பதும் பிறர் வாயிலாக கேட்பது, ரெண்டும் ஒன்றே தான். ஞான செய்திகளை கற்றும் கேட்டும் அதை பிறகு தன்னோடு ஒரு சாலை மாணாக்கரோடு சிந்தித்து அல்லது ஆசிரியரோடு சிந்தித்து அதற்கப்புறம் தெளியணும். தெளிந்து அந்த பொருளை உரைத்து நிற்கணும். அவ்வளவுதான். உரைத்து நிற்பதுக்கு பேர் தான் எட்டை கூடல். ஒரு செய்தி படிச்சோமா, இந்த செய்தி என்ன சொல்லுது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. அப்படி புரிஞ்சு நின்னாதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேலையை எக்ஸிக்யூட் பண்ணாமல் கற்றுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறது? படிச்சுட்டு வர்றாங்க, ஃப்ரெஷர்ஸ் போய் நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. ஏற்கனவே பணிபுரியறவங்களுக்கு இருக்கிற அனுபவம் படித்து வரவங்களுக்கு இருக்காது. புரியல? பிடெக் படிச்சுட்டு வருவாங்க, டிப்ளமோ டெக்னாலஜி படிச்சுட்டு வருவாங்க, எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வருவாங்க. சிவில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு இருக்கிற அறிவு மேஸ்திரியோட அறிவோட கம்மியாக தான் இருக்கும். இல்லை, இவர் போய் அங்கே போய் கேட்கணும். அதுக்கு என்ன, அங்கே போய் கற்றுக்கிறது. இது வரைக்கும் கற்று கேட்டு படிச்சுட்டு வந்துருக்கிறார். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். இவன் எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை செயலை கொண்டு வருவது. கற்பதெல்லாம் செயலுக்கு கொண்டு வருவதற்கு தானே தவிர சும்மா கற்றுக்கிட்டே இருக்கிறதில்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல, சாப்பிட்டு உள்ள அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல. கட்டுறதெல்லாம் என்னதுக்குன்னா உள்ள மடங்கு அல்லவோ. சிவபோச்சாரத்தில் கட்டுறதெல்லாம் உள்ள மடங்கு அல்லவோ. எதுக்காக படிக்கணும்? படிச்சு படிக்கிறவங்க தான் நல்லா படிக்கிறாருங்க, பண்டிதருங்க அப்படின்னு சொல்றதுக்காக அதை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அந்த பட்டத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நமக்கு அந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுபவத்தளிக்க முடியாத ஒன்றும் பயன் தராது. சரிங்களா? அது அனுபவிக்கணும்னா அதை பற்றி சொற்பொருள் தெரியணும். என்ன சொல்கிறாங்க இதில் பாருங்க. ஞானத்தின் படிநிலைகளை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் ஆகிய 4 கூறப்படும். இவை ஒன்றுக்கொன்று மேலானவை என்பது சொல்லாமலே விளங்கும். இவ்வாறு கேட்டல் என்பது சுத்த சாக்கரம், சிந்தித்தல் சுத்த சொப்பனம், சுத்த சுளுத்தியம், தெளிதல் சுத்த துரியம், நிட்டை சுத்த துரியாதீதம். எனவே முறையில் நிகழ்வனாகும். கேட்டல் சிந்தித்தல் நிலைகளை கடந்து தெளிதல் நிலையை எய்தியவர் உலகப்பற்றை முற்றிலும் துறந்து தன் செயலாக எதையும் நினையாது யாரும் திருவுள் செயலாக உணர்ந்த திருவுள் அடங்கி இருப்பார். இதுவே சுத்த துரியம், அருநிலையாகும்.
இந்நிலையில் நின்றாரை உற்றார் என குறிப்பிட்டார். யார் உற்றார்? அதுக்கு விளக்கம். நம்ம முதல் உற்றார் என்ன படிச்சோம்? பெயர்வல்ல படிச்சோம். உற்றார் என்பவர் யாருங்க? கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய அருளை உணர்ந்து நிற்பாங்க, அப்படி படிச்சோம். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சொல்றார், யாவும் திருவருள் செயலாக உணர்ந்த திருவருளில் அடங்கி நிற்பார். இதுவே சுத்த துரியம் என்னும் அருள்நிலை. இந்நிலையில் இருப்பவருக்கு பேரு உற்றார். இந்த உற்றாருக்கு எங்க போய் நாம நிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு. அடுத்தது, இனி பெற்றார் என்பவர் திருவருளுக்கு முதலாகிய சிவத்தை சார்ந்து பேரின்பத்தில் நீங்காது திளைக்கும் விட்ட என்னும் நிலையை அடைந்தவராவார். இந்நிலை சுத்த துரியாதம் என்னும் ஆனந்த நிலை ஆகும். இவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்பது சொல்லாமலே விளங்கும். அடுத்து என்ன சொல்றாரு? இனி பெற்றார்னா யாரு? நம்ம முதல் பெற்றார்கள் பார்த்தோம். கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி அந்த திருவருள் இன்பத்தில் அழுந்தி இருப்பவங்களுக்கு பேரு பெற்றார் படிச்சோம். அதை விளக்கமா படிச்சீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தை சார்ந்து பேரின்பத்தில் நீங்காத திளைக்கும் நிட்டை நிலை அடைந்தவர்கள். இவங்கெல்லாம் உடம்பு நீங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை அடைவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று யாரோ நினைக்கக்கூடாது. இங்க நம்ம உலகத்தில் நம்மளோட பிரயாணிச்சுட்டு இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க. புரியலா? அந்த திருவருளோடு கலந்து அந்த இன்பத்தை நம்மளோட ஒன்றா தான் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அவங்க திருவருள விளைந்து இருப்பாங்க. அந்த இன்பம் சொல்ல வர அந்த அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த காட்சி அருள் விளக்கம் தெரியும். அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய அருட்கோணமே அவங்க அந்த நிலையில் நிற்கிறாங்கிறது நமக்கு காட்டி கொடுத்து. சரிங்களா? அப்போ அந்த திருவருளோடு உணர்ந்து பெற்றார். மூன்றாவது பற்றார். இந்த பற்றை உடையவர்கள் என்ன? பற்றார் என்பவர் கேட்டல் சிந்தித்தல் ஆகிய நிலைகளில் உள்ளவர்கள். இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு உலகப்பட்டு முற்றிலும் நீங்குவது இல்லை. அவ்வாறு நீங்குவது தெளிதல் என்ற படி நிலையில் தான் நிகழும். ஞான நெறியை உறுதியாக பற்றி கேட்டல் சிந்தித்தல் ஆகிய நிலையில் நிற்பவர்களுக்கு உண்மையான ஞான வேட்கை உண்டு. ஆகவே சக்தி விவாதம் வாய்க்க பெற்ற அவர்கள் தீவிர ஞான வேட்கை காரணமாக தெளிதல் நிட்டை ஆகிய நிலைகளை அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே அவர்களையும் பெறப்பட்டார் என்று குறிப்பிட்டார். இது மூன்று நிலையில கடைசியா இருக்கக்கூடிய பெற்றார். அவர் யார்? கற்று கேட்டு உபதேசத்தை பெற்றார். இவங்களா யாருங்க? குருநாதர்கிட்ட உபதேசத்தை வாங்கினவங்க. உபதேசத்தை வாங்கினவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரமத்துல ஒரு இடத்துல சென்று அந்தந்த புவனத்துல, அது இந்த புவனத்தை கடந்து வித்யா புவனம், சுத்த புவனம் என்று சொல்லக்கூடிய புவனத்துல பிறப்பை ஏற்படுத்த வச்சு அங்கேயே தவத்தை முற்றி வைத்து இறைவன் என்ன பண்ணலாம்? அந்த உலக இறைவனுடைய திருவடிக்கு கூட்டிக்கலாம். நாம செய்யற பூசையினுடைய தவத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. பூசை நான் சரியை செய்கிறேன், கிரியை செய்கிறேன், யோகத்தில் நிற்கிறேன், ஞானத்தில் கூடுறது, இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வழிபாட்டை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம்? உலக நன்மைகள் கருதி காமிய வழிபாடு செய்கிற வரைக்கும் இறைவனுடைய திருவடியாகிய பேரின்ப வீடு கிடைக்காது. இதை நாம் விரும்பினாலும் விரும்பினாலும் இதுதான் விடை. திருவருளோட இன்பம் பேரின்பம் கிடைக்கணும்னா நாம நிஷ்காமிய வழிபாடு தான் செய்யணும். உலகில் பற்று இருக்குதோ இல்லையோ, சில வழிபாட்டை செய்யும் போது பெருமானே உன்னுடைய பொறுப்பு எல்லாமே அப்படின்னு இருக்கணும். அவர்கிட்ட போய் வேண்டுதெல்லாம் நிற்கக்கூடாது. சாமி உங்களுக்கு திருவருள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு விட்டு நிற்கணும். நம்ம அந்த இடத்துல இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியாது? திருவருள்கிட்ட எல்லாம் கேட்கணும். சாமிகிட்ட ஏதாவது கேட்டு வச்சா தான் நமக்கு இன்பம். அது கேட்டால் தான் நமக்கு முழு திருப்தியாகும். சரிங்களா? திருவருள் நம்ம கேட்டாலும் கேட்கலைனாலும் இறைவன் நம் வினைக்கு தகுந்த பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். சரிங்களா? நம்ம கேட்டதுனால கொஞ்சம் முன்னாடி கிடைக்கலாம். இன்ப பொருளை கேட்குறோம், அதை அவர் கொடுக்கலாம்னு நினச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? கேட்டுக்கிட்டே இருந்தாலே சரி தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முன்கூட்டு கொடுத்து அதனால் வரக்கூடிய இன்ப துன்பத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் பெருமானிடத்துல அந்த நிலையில் நிற்கக்கூடியவர்களுக்கு முக்தி உண்டு. எப்போ? உபதேசம் காதலை பெற்றுட்டா. குருநாதர் காதல் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு அந்த ரசவாதத்தை கொண்டு ஊத்திட்டார். ஊத்துனதுக்கு பிறகு அந்த மந்திரம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நம்மளை உயர்த்தி கொண்டே போகும். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம இந்த உலகத்துல பிறக்காம கூட இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் இந்த உலகத்துல பிறக்கலாம்.
எதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த உலகத்துக்கு வரும்போது பிறப்புக்கு வந்தோம்னா தவம் இன்னும் நல்லா முற்ற செய்யும். இப்போ தவத்தை செய்வதற்கு ஏகப்பட்ட தடை செய்யலாம். திருப்பூர்லேருந்து பல்லடம் வர வரைக்கும் 30 தடை வேக தடை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன தடை இருக்குது? பூசை பண்ணுறதுக்கு ஊருப்பட தடை இருக்குது. அந்த தடையெல்லாம் விலகி நிற்கும். பூசை பண்ணுறதுக்கு என்ன பண்ணாது? தடை செய்யாது. பூசை சாமி கொடு. நம்ம உடம்பு தடை செய்யுது, வாழ்க்கை சூழல் தடை செய்யுது, எவ்வளவு தடை நமக்கு இருக்குது. அந்த தடையெல்லாம் இல்லாமல் பூசை நிகழும். பூசை ஒழுங்காக நிகழ்ந்தாவே நம்மளுக்கு எல்லாமே சரி. பூசை தான் எல்லாத்துக்குமே முடிந்த முடிவு. பூசை பெருமா. அதனால தான் எண்ணில் ஆகமம் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசை என உரைத்தருள. பெருமானுக்கு எல்லா ஆகமத்தோடைய மொத்த கருத்து என்ன கேட்டா, இறைவன் விரும்புவது என்ன? பூசை. உயிர்கள் பூவும் நீரும் கொண்டு திருவடியை பூசிக்க வேண்டும். இதுதான் அந்த உயிரெடுத்து பிறப்பினுடைய லட்சணம். அது நம்மளுடைய அறிவு மலை சம்பந்தப்பட்டு இருப்பதனால, அறியாமை வயப்பட்டிருப்பதனால காலத்தை தள்ளிக்கிட்டே போகும். அறிவுக்குள்ள விருப்பம் வரணும். அறிவுக்குள்ள விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் புறத்துல விருப்பம் வரும். புறத்துல இங்க உள்ளேயே வரல. உள்ள வராத விருப்பத்தை வெளியே என்ன பண்ண போறதில்ல, நிகழ்த்த போறதில்ல. உள்ள விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாருங்க, வெளியே அதற்கான சோர்ஸ் எல்லாம் உருவாக்கவே செய்யறாரு. அப்ப நம்ம உள்ளத்துல இறைவனே பெருமானே உன்னை நான் பூவும் நீரும் கொண்டு பூசிக்கணுமா அப்படின்னு நாள்தோறும் கேட்க தொடங்கிடுமான்னு கேட்டா எல்லாம் அவங்க அறிவுக்குள்ள கேட்டு நம்ம பெருமாட்ட நாள்தோறும் உங்களை நான் நாள்தோறும் இந்த திருவடியை பூவும் நீரும் கொண்டு பூசிக்கணும் சாமி அப்படின்னு கேட்கணும். அதுக்கு தவநெறி பதியம் கொடுத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சாமி தவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. எனவே இந்த கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இதுல சிந்தித்து நிட்டை கூடியவங்களை பத்தி இங்க பேச்சே இல்லை. அது அவங்க சிந்திக்கிறாங்க, நிட்டை கூடுறாங்க. நம்ம நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்று கேட்டு நிற்கிறோம். இறைவனுடைய திருவருளை சிந்தித்து தெளிந்து அந்த அனுபவத்துக்குள்ள போகணும். அந்த சிந்திக்கக்கூடிய அனுபவமும் நிட்டை கூடுற அனுபவம் எப்ப கிடைக்கும் கேட்டா, திருவருளோடு பூசிக்கும் போதுதான் கிடைக்கும். மலையாள அருவி சுந்தரமூர்த்தி நாயனார் மலையாள அருவி தெருள் மாமணி முந்தி குலையார குழந்தெற்றியோர் பெண்ணை வடபால் கலையார் அல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அப்படின்னு, தலைவா அத்தா அண்ணாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அப்படின்னு தவநெறியை வேண்டுகிறார் அப்படின்னு நம்ம புராணத்தில் படித்தோம். அப்போ இங்கே நம்மளுடைய உமாபதி சிவம் இங்கே காட்டும்போது உற்றாரும் பெற்றாரும் ஓவாது. அதோட உங்களுக்கு ஒரு செய்தி முடிஞ்சது. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது, உரை ஒளிய பற்றார் பவம் அற்றார். யாராருக்கெல்லாம் பிறப்பில்லை? இந்த தவத்தை செய்பவர்களுக்கெல்லாம் பிறப்பு இல்லை. புரியல? பிறப்பு வேணுமா? நாம் இதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். நல்லா கேளுங்க, செய்யலாம். மீண்டும் என்ன மாண்டு வந்து மன்னனின் வணங்கவேங்கிறார். அவரு பெருமானே, நான் மறுபடியும் பிறந்து வந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு வந்தா பரவாயில்ல, உங்க திருவடியை வணங்குறதுக்கு வந்தா பரவாயில்லைங்கிறார். சரி, அப்படி வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் குடித்த பொருள் மனித பிறவி வேண்டுவதே இல்லை. 2 வகையா பொருள் செய்யலாம். உங்க திருவடியை பார்த்ததுக்கு அப்புறம் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இன்னொரு வகையில பார்க்கறதுக்காக மனித பிறவி வேண்டும் அப்படின்னு கொள்ளலாம். எனவே இங்க அப்படி காட்டுற இனி அதனாலதான் நமக்கு ஏன் இன்னும் நம்மளால அதை முழுமையா பற்ற முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தேகாபிமானம் இன்னும் விடலை. அதெல்லாம் சுக்கநாதர் போல தேகாபிமானம் முற்றும் மறக்கவில்லை, மோகாபிமானம் முற்றும் ஒழியவில்லை, ஓகோ உன்னை அடைந்தும் பாசம் அழியவில்லை. பெருமான் திருவடி அடைஞ்சனால இதெல்லாம் விட முடியல. தேகாபிமானத்தை விட முடியல, மோகாபிமானத்தை விட முடியல. சரிங்களா? ஏன்னா அவர் திருவடி பாசவேரருக்கும் பழம்பொருள். அது இறைவனுடைய திருவடி அடைந்து நம்மளால என்ன பண்ண முடியல, பாசத்தை நீங்கி நிற்க முடியல. ஆனா நீங்காம இல்லை. எல்லாருக்கும் இங்க வந்து நம்ம திருவருளோட நாடி நிற்கிறோம்னா இதையெல்லாம் விடணும், பாசத்தை நீங்கி நிற்கணுங்கிற அறிவினால்தான் இங்க நிற்கிறோம். இல்லாட்டி அந்த அப்படிப்பட்ட அது நினைப்பில்லாதவங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. சாமி அந்த மாதிரிலாம் கொண்டு இங்கே நிறுத்தவே மாட்டாரு. நம்மளாலே வர முடியாது. நம்மளுக்கு பிறப்பு வேணும், உலகத்தின் மேல் உலகின் மேலே இன்னும் விருப்பம் இருக்குதுன்னா, ஆனால் அதை பார்ப்போம். இங்கேயே இந்த அன்னைக்கு என்ன வேலையில கொண்டு வந்து நிற்பானே அப்படின்னு தான் அறிவு போய் நிற்கும்.
சரிங்களா? எனவே இந்த பாடல் அதுக்கு செய்தி சொல்றார். இப்படி அந்த முக்தி அடைந்து இருக்கக்கூடிய நிலையில அறிவு எப்படி இருக்கும் அப்படி உலகத்துல சீவன் முத்தர்களா இருக்கும்போது அப்படின்னா தன் செயல் அற்று இருக்கும். எது போல? பேய் போல. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அழகும் இனி நீ ஒன்றும் செய்யாது நெட்டை கூடியவர்கள் எவ்வாறு இருப்பார்? தன் செயலற்று இருப்பர். பேய் பிடிச்சவங்களுக்கு தன் செயல் விளங்காது. சரிங்களா? நான் இப்போ நம்ம ஒரு மொழி பேசுகிறோம். நான் ஒரு சாப்பாடு பழக்க வழக்கம் வச்சிருக்கிறேன். எனக்கு எந்த விதமான தீய பழக்க வழக்கம் இல்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு அந்த பேய் வந்து பிடிக்கும் போது விளங்க. வேற 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 மொழி பேசுறாங்க, வேற வேற தீய பழக்க வழக்கங்களை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? அப்ப அவங்கிட்ட இருக்கிற இது வெளிப்படாது, இல்லை அவனோட தன் செயல் வெளிப்படாது. இது ஓமை. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அழகும். அப்படி பேய் பிடித்தவர்களுடைய செயல் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலை உனக்கு வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ண? நீ ஒன்றும் செய்யாது. நீ எதையுமே உன்னுடைய செயலால் நினைத்து செய்யாது. கீழே பாருங்க. கேட்டு சிந்தித்த மாணவனே, பேய் பிடிக்கப்பட்டாத தன்மை போல நீ அருள்வயப்பட்டு இருக்கும் தன்மை உனக்கு உண்டாகும் வரை தன்முனைப்போடு எந்த ஒரு செயலும் செய்யாமல் சிந்தித்து கண்ட அந்த பொருளுடன் ஒன்றி திருவருளோடு அந்த சிந்தித்தல்ங்கிற இடத்துல என்ன ஆகுது? ஒன்றுதல் வந்துடுது. அப்ப அந்த சிந்தித்த பொருளோடு நீ ஒன்றி நில்லு. அதை விடுத்துக்கிட்டு நீ மீண்டும் என்ன பண்ணாத? புறத்துக்கு போகாத அப்படிங்கிற. எப்போ திருவருளே செயலாக நீ முழுமையா மாறுவ. அது என்ன? பேய் பிடிக்கப்பட்டவருடைய தன்மை. கீழே ஒன்றும் செய்யாத நில் என்பது நான் எதை செய்கிறேன் என்கிற தன்முனைப்பு இல்லாமல் யாவும் சிவன் செயல், அவனன்றி எனக்கென்று ஒரு தனி செயல் இல்லை என்று அவன் திருவருளில் அடங்கி நிற்பதை குறிக்கும். அருளாளர்கள் அனைவரும் எந்த ஒரு செயலையும் தம் செயலாக கருதாமல் சிவன் செயலே என எண்ணி செய்வதால் அச்செயலால் வரும் புண்ணியமோ பாவமோ அவர்களை சேர்தல் இல்லை. இறந்தவர்களை பிழைக்க வைத்த மூவர் முதலிகள் செயலால் அவர்களுக்கு புண்ணியமோ தந்தையை காலையும் வெட்டிய செயலால் சண்டேசன நாயனாருக்கு பாவமோ விளைந்ததில்லை என்பதை எண்ணினால் இது விளங்கும். இவ்வாறு வினையால் ஒரு சிறிதும் பற்றாப்படாமல் அருளாளர் செய்யும் செயல்கள் செய்யாமல் செய்தல். இதுக்கு திருவுந்தியார்ல பெண்டில் பிடி போல ஆண்மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று வர காணாதார் காணாத. அதாவது பேய் இடத்துல எல்லா ஆற்றலும் இருக்கும். அதுபோல பிடி உண்டவனத்து நிகழாது. பேய்கிட்டு இருக்கிற ஆற்றல் எல்லா பேய்கிட்டு இருக்கிற ஆற்றல் பேய் பிடிச்சவங்க எல்லாமே வந்துடுமா? வராது. அல்ல அது எது என்னோமேன்னு கேட்டீங்கன்னா திருவருள் வந்து நம்ம திருவருள் நம்ம இடத்துல விளங்கி தோன்றினாலும் நாம சிவமாக மாட்டோம். பேய் ஒன்றும் தன்மை. அப்ப பேய் பிடிக்கவங்க பேய் பலவையான அதுக்கு தனி ஆற்றல் பேயிட்டு இருக்கும். சரிங்களா? அது பிடிச்சிருப்பா. அது காலையில் ஆகணும். ஒருத்தர் பேய் பிடிச்சிச்சு. சரிங்களா? காலையில் ஆகினேன் அந்த பேய்க்கு காலையில் பேயா இருக்கும். இவனால் ஓட முடியுமா? ஓட முடியாது, நடக்க முடியும். இல்லை, அந்த பேய் பிடித்தவனோட இருக்கிற தன்மை எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் அந்த ஆன்மாவிடத்துல செயல் விளங்கும். அதுபோல சிவம் வந்து பறந்து விரிந்து அவருடைய ஆற்றல் இருக்கு. அந்த ஆன்மாவிடத்துல சிவம் பதிந்தாலும் சிவம் அந்த ஆன்மாவிடத்துல என்ன அந்த இன்பத்தன்மை இருக்குதோ அந்த ஆற்றலை தான் அது பெற முடியுமே தவிர. அதனாலதான் மணிவாசர் வழங்குகின்றாய்க்கும் அருளாரத்தை வாரிக்கொண்டு விளங்குகின்றேன் விற்கிறேன் என் வினையேன் என் விதியின்மையான. அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, ஆனா நம்மள்கிட்ட கொள்ளளவு இல்லை. சரிங்களா? நம்மளால என்ன பண்ண முடியல? பாத்திரம் கூட பிடிக்க முடியல. சரிங்களா? சின்னப்பா நான் போய் வாயத்தான் போய் பிடிக்கும். அது கோம சொல்லணும்னா தண்ணி நல்லா பம்ப் செட்ல வந்துட்டு இருக்குது. 5-6 பம்ப் செட்ல புரியல நல்லா திருட்டு அடிச்சுட்டு வருது. பாய போய் நிற்கணும்னா கையை பிடிச்சுதான் நம்ம பிடிக்க முடியும். அவ்வளவுதான் நம்மளுடைய தகுதியை தவிர இறைவனுடைய அருள் பறந்தது. அருளாரமுத பெருங்கடல். அந்த கடல் எப்படிப்பட்ட கடல்? அருளாரமுத பெருங்கடல். எனவே இங்க சொல்றாரு அப்படி இந்த இடத்துல அந்த பேய் அந்த நெட்டை கூடுதல் எவ்வாறு நெட்டை கூடியவர் எவ்வாறு இருப்பார் என்று தன் செயலற்று இருப்பார்கள் என்று சொல்றாரு. இதுல ரெண்டு நம்மளுக்கு புராணத்துல செய்தி காட்டுறாங்க. மூவர் முதலிகள் அற்புதம் பல செஞ்சாங்க.
அந்த அற்புதத்தினால அவங்களுக்கு ஏதாவது புண்ணியம் வந்து சேருமா? வராது. சண்டேச நாயனார் செய்த தந்தைக்கு கொடுத்த தண்டனையினால் அவருக்கு பாவம் வந்து சேர. இப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோங்க, எதனால் செய்வோம்? புண்ணியம் வந்துடும். புண்ணியம் பாவத்தை பார்த்து செயலை செய்யவே கூடாது. புரியல? சிவபெருமானுடைய செயலை நெண்ணி செஞ்சீங்கன்னா அது சிவபுண்ணியமாக தானாக மாறும். இந்த வேலையை செஞ்சால் புண்ணியம் வரும், அந்த செஞ்சால் புண்ணியம் வரும், கோயிலுக்கு போய் விளக்கேற்றினா புண்ணியம் வரும், கூட்டனா புண்ணியம். புரியல? பணி செய்வதற்கு வாய்ப்பு, புண்ணியம் பெறுவதற்காக நம்ம கோழைகள் அறிவுக்குள்ள விளக்கணும். சமயத்தில் சைவ சமயத்தில் நம்ம இருக்கிறோம்னா நமக்கு அறிவில் கோயிலில் போய் புண்ணியம் வாங்கிறதுக்காக போனேன், புண்ணியம் பெருக்கிறதுக்காக. புண்ணியம் நாம் பெருக்க வேண்டியதை பணியை செஞ்சால் போதும். சாமி என்ன பண்ணுறார்? அவர் கணக்கு எழுதி அது சிவபுண்ணியமாக மாத்துறார். சிவபெருமானை நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சிவபுண்ணியமாக மாறும். புண்ணியம் செய்கிறோம் நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா வீணா பசு புண்ணியமாக மாறிவிடும். புரியல? அதனால புண்ணியம் செய்யணுங்கிறதெல்லாம் வேண்டாம். புண்ணியமும் வேண்டாம், நமக்கு பாவமும் வேண்டாம். இதெல்லாம் சித்தியால ரொம்ப அருமையாக சொல்லார். புரியலா? புண்ணியம் மேல்வினைக்கு காரணமாகும், மேல்பிறப்புக்கு காரணமாகும், பாவம் கீழ்வினைக்கு காரணமாகும். இதெல்லாம் தெரியுது. நம்ம புண்ணிய பாவம் செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இல்லை, ஏன்னா இன்னைக்கு சராசரி மக்களுடைய அறிவு எப்படி மாறிச்சு கேட்டிங்கன்னா, 4 தர்மம் பண்ணுவோம், நம்ம 4 புண்ணியம் பண்ணுவோம். ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நம்ம அறிவுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணியம் நான் பண்ணுறேன், அந்த புண்ணியம் தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவர் கொடுக்காம நம்ம ஒன்றையும் செய்ய முடியாது. சரிங்களா? அதை கொடுக்கும்போது ஒரே வார்த்தை சிவார்ப்பணம். நமக்கு வருதா சிவம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பெருமானுக்கு போகுது. அது நாம் அதை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ, திருவருள் என்னான்னு கேட்டிங்கன்னா சிவபுண்ணியமாக அது இருக்கும். இல்லை, அதனால் இங்கே நீங்கள் ஒவ்வொரு செயலையும் சிவன் செயலாக கருதி செய். அப்புறம் அப்படி சமயாச்சாரம் என்கின்ற ஒன்று சிவஞானிகளுக்கு எப்படி? சிவஞானிகள் சமயாச்சாரத்தை எல்லாம் விடாமல் கடைபிடிப்பாங்களா? சரிங்களா? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறார் சிவன். நம்ம பார்ப்போம் சில நேரத்தில் எங்கேயாவது ஒருத்தர் உட்காந்து பூசை பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தெற்க உட்காந்து பூசை பண்ணிட்டு இருப்பார். சரிங்களா? பூசை பண்ணுறதுக்கு நாம் என்ன நினச்சிக்கிறோம்? கிழக்கு வடக்கு பார்த்தா உட்காரணும் அப்படிங்கிறது தான் மரபு. சரிங்களா? ஒரு இடத்துல போனாங்க, அவங்க தெற்க பார்த்து உட்காந்து பூசை பண்ணுறாங்க. தெற்க பார்த்து உட்காந்து பூசை பண்ணலாமா? பண்ணக்கூடாதான். ஆனால் ஞானிகளுக்கு திக்கெல்லாம் ஒரு இடமில்லை. சரிங்களா? நம்மளை நான் ஞானிகளாக நினச்சிக்கூடாது. நான் தெற்க உட்காந்துருக்கிறேன், ஏன் தெற்க உட்காந்துருக்கேன், நான் ஞானி அப்படின்னு நம்மளை தான் நினச்சிக்கேன். இது தானாக வரணும், தானாக நடக்கும். சரிங்களா? சில நேரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டுக்குரிய எங்கேயாவது உட்காந்து பார்க்கும்போது ஐயா என்னங்க இப்படி உட்காந்துருக்கிறீங்க, அவங்க தெரியாமல் உட்காந்துருக்கலாம். சரிங்களா? தெரிஞ்சு உட்காந்துருக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன? அது சிவன் செயல். அது இப்போ நம்மளை சிவஞானியாக வச்சு சொல்கிறதில்ல. சில செயல்கள் எல்லாம் அது தானாகவே உறங்கியவன் கையில் கொடுக்க நழுவுற வெத்தலை பார்க்குமா, வெத்தலை மாதிரி நழுவுமே தவிர நாமளா பக்குவம் வந்துச்சு சமயாச்சாரங்களை விடக்கூடாது. சரிங்களா? மந்திரம் மனமது பக்குவமானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். அறிவு செம்மையாயிடுச்சுன்னா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் அப்படி சொல்லிக்கிறோம். சரிங்களா? நான் நல்லா செம்மையாயிட்டேன், இனிமேல் நான் மந்திரம் சொல்ல வேண்டியது அப்படியா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியது இல்லைன்னா நாம் உட்காந்து ஜெபிக்க வேண்டியதில்லை. அது தன்னை போல மந்திரம் ஓடும். மந்திரம் தன்னை அதைத்தான் சொல்லி மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்லுவாங்களா? அப்போது திருவருளுடைய செயலை நாம் செய்கின்ற பொழுது அந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் 1-2 நழுவினாலும் தவறில்லை. புரியல? நான் பக்குவப்பட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி நாமளா விட்டுறக்கூடாது. புரியல? 1-2 நழுவிச்சா திருவருள். ஏன்னா நீங்கள் நல்லா இதெல்லாம் பூசை பண்ணுறவங்களுக்கு தான் நல்லா நிறைய பேர் தெரியும். சரிங்களா? சில நேரம் பூசை பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திருவமுதே காமிக்காமல் சாமிக்கு பூசை முடிச்சிருப்பாங்க. எப்பயும் காட்டுறதா அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த அபிஷேகத்தில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. தொடர்ச்சியாக பண்ணுறதா? சரிங்களா? அது என்ன? ஏதோ வேற நினைப்புல இல்லை, அங்கே பூசையில் ஒதுக்கம் அப்படியே உணர்ந்து நிற்கும் போது சில நேரத்தில் என்ன ஆகுங்க, அந்த ஒழுக்கம் நம்மளை அறியாமல் நீங்கள் நிற்கும். நம்மளா என்னாச்சுன்னு நினச்சிக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, விட்டுறலாம் அப்படின்னு எந்த பூசை ஒழுக்கத்தையும் நாமளா விடக்கூடாது. அதுவா நடுவில் இருந்துன்னா திருவருள். சிவஞானிகளுக்கு இது முதல் சொல்றார்.
நீங்கள் சிவப்பிரகாசத்தில் படிக்கும்போதும் படிப்போம். குறிப்பிடம், காலம், திக்கு, ஆசனம், குலம், குணம், கொள்கை, சிறப்பு, விரதம், சீலம், தவம், ஜபம், ஞானம் எல்லாம் அறுத்து அற ஒளிதல் செய்தால் மண்ணியிடும் செய்தி அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் என்னாகும்? குறிப்பிடம். இந்த இடம் தான் இல்லை. வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு தாழ்ந்தென்னு சொல்றாரா இல்லையா? யாருக்கு பட்டின தடவை சொல்றா இல்லையா? வடகோடு உயர்ந்தா என்ன, தென்கோடு தாழ்ந்தா என்ன, எனக்கு என்ன, மாண்புரைக்கு அப்படிங்கிற மாதிரி ஞானிகளுக்கு எல்லாமே ஒன்றாகத்தான். அவங்க திசை, காலம், இது நல்ல நேரம். நம்மளுக்கு நல்ல நேரம் பார்க்காம ஒரு செயலை தொடங்க முடியுமா? நல்ல நேரம் பார்த்தா செயல் சாதாரண விஷயத்துல வீட்டில் நிகழ்ச்சியில என்ன பண்ணிடணும்? நல்ல நேரம். எவ்வளவு ஒரே இப்போ அடியா திருவிழாடத்தில் நம்ம பல காலம் பயணிச்சாலும் நல்ல நாளில் பண்ணிடலாமே, நல்ல நேரத்தில் பண்ணிடலாமே. அப்படித்தான் பண்ணணுமா? ஆமாம், நூல்கள் அப்படித்தான் சொல்லுது. சரிங்களா? ஒரு நாள் வாய்ப்பில்லை, ஒரு நேரம் மாறி போச்சு. திருவருள். சரிங்களா? திருவருள் தான் நினைக்கணும். அதை என்ன நினைக்கணும்? திருவருள். அந்த இடத்துல திருவருள் அப்படி நடத்த நினைக்குது அப்படின்னு நினைக்கணும். அப்போ இங்க அதான் சொல்றாரு. இந்த பாட்டு 78 பாருங்க. உன்பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண். தெளிவரை பாருங்க. ஞான பிரகாசனையான மெய்ப்பொருளாம் சிவத்தில் அழிந்தினவர்களுக்கு அதனால் வரும் பயன் சிவானுபவ பேரின்பம் ஒன்று மட்டுமே. ஏனைய உலக ஒழுக்கங்களும் சரியை முதலிய தவ ஒழுக்கங்களும் உறங்குவோன் கையில் உள்ள பொருள் அவனை அறியாமல் அழுவது போல அவரை விட்டு தாமாக நீங்கும். நிட்டை நிலையை எய்தி பேரின்பம் ஒன்றிலே திளைத்திருக்கும் ஞானிகள் எந்த நியமங்களை நாம் செய்ய வேண்டியது என்று தன்முனைப்போடு தாமாக எண்ணி அவற்றை விட்டு விடுவதோ அல்லது இன்னென்னவற்றை செய்து வர வேண்டும் என நியமித்து செய்வதோ இல்லை. அவை யாவுமே அவர் அறியாமலே அவரை விட்டு நீங்கும். இவ்வாறு நீ தாமாக தன்முனைப்போடு அந்த ஒழுக்கங்களை வேண்டாம் என்று விடுதல் பெரும் குற்றம். இதனை வாசலிலே தமது சங்கற்ப நிர்வாக நூலில் உறங்கியோன் கையில் வெறும் பாக்கனவும் தானே தவிராதானால் புரியாது ஒளிந்தொழி நிறைய தழுந்துதல் திடமே அப்படின்னு ஒரு பாட்டை காட்டுறார். எனவே ஏனைய ஆனந்தங்களின் மேல் செல்லும் அவா அது காரணமாக எழும் முயற்சியாகி எல்லாம் அவ்வான்மாவை அறியாமல் தாமே நழுவிவிடும். சிவ வழிபாட்டுக்குள்ள சிவபூசையில் ஒன்று நிற்கும் போது ஏனைய வழிபாடுகள், ஏனைய நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள், இன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் தாமாகவே நீங்கி நிற்கும் என்ற ஒரு குறிப்பு தர. அப்போ இங்க உரு பயன் ஒன்பொருட்கண் உற்றார்க்கு. பொருளுக்கு பொருள்னு கேட்டீங்கன்னா ஒன்பொருள் சிவம், சிவபெருமானை அடைந்தவருக்கு, சிவபெருமானுடைய அருளை பெற்றவருக்கு. ஒன்பொருட்கண் உற்றார்க்கு உரு பயனை. உரு பயன் என்பது சிவானந்தம். சிவானந்தமே அல்லாது, சிவானந்தமே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண். அது சிவபெருமானுடைய திருவருளை அடைந்தவருக்கு சிவானந்தத்தை தவிர வேறு மற்ற செயல்கள் எல்லாம் உறங்கியவன் கையில் பொருள் போல நழுவி செல்லும். சரிங்களா? அது இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு காட்டுறார். இனி முத்தி இன்பம் எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கூற முடியாது. ஏன்னா அதுக்கு மூணு ஒரு பொருளை அனுபவிக்கிறோம்னா அந்த பொருளை அனுபவிப்பவனுடைய அறிவு. புரியுங்களா? பொருள் ஞாதுரு, பொருள் நேயம், அறிபவன் ஞானம். 3 நிலை திரிபுடி ஞானம் சொல்லப்படும். நாம் எந்த பொருள் அறிஞ்சாலும் அறிபவன் உண்டு, அறிகின்ற பொருள் உண்டு, அறிவு உண்டு. அறிபவன் ஞாதுரு, அறிவு ஞானம், அறிகின்ற பொருள் நேயம். இது கலைச்சொல். அறிகின்ற பொருள் நேயம், அறிவு ஞானம், அறிபவன் ஞாதுரு. சரிங்களா? இது தமிழ்ல புரிஞ்சுங்க. அறிபவன், அறிவு, அறியக்கூடிய பொருள். நான் ஒவ்வொரு பொருளை அனுபவிக்கிறேங்க. சரிங்களா? நான் இந்த பொருளை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் அனுபவிக்கிறேன்னு தெரியும் இல்லையா? இந்த 3மே நிகழும். நமக்கு என்ன காட்சி நிகழும்? நான் அனுபவிக்கிறேன், இந்த பொருள் அனுபவிக்கிறேன், இந்த என்னுடைய அறிவால் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தோணும். இல்லைங்களா? அப்படி நிகழக்கூடிய அறிவு முழு இன்பம் அல்ல. அந்த திரிபுடி அற்ற நிலை அப்படி அடையக்கூடிய இன்பம் தான் இன்பங்கிற இந்த பாட்டில் காட்டுறார். 3ஆய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி
தோன்றாத இன்பம் அது என் சொல். சிவனும் உயிரும் தம்முள் மிகவும் கலந்து ஒன்றாகி நின்ற நிலையில் உயிர் பேரின்பத்தை சிவம் வழங்கும் சிவானுபவத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு அனுபவத்திலும் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்று 3 பொருள்கள் இருக்கும். ஆனால் இப்பேரின்ப அனுபவ நிலையில் இவை 3ம் வெவ்வேறாக தோன்றாமல் உயிர் தன்னையும் தனது அறிவையும் மறந்து சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். அந்த இன்ப அனுபவம் எவ்வாறு இருந்தது எவ்வாறு சொல்ல இயலும் சொல்லிட்டு, அறிபவனை ஞாதிரு அல்லது ஞாதா என்றும், அறியும் அறிவை ஞானம் என்றும், அறியப்படும் பொருளை ஏயம் என்றும் கூறுவர். இம்மூன்றும் திரிபுடி என்று கூறப்படும். ஓர் அனுபவம் பெறும் பொழுது இம்மூன்றையும் அறிந்து நிற்றலை திரிபுடி ஞானம் என்று கூறுவர். பேரின்ப நிலையில் இந்த திரிபுடி ஞானம் இன்றி உயிர் சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். இந்த இன்பம் இத்தகையது என்று சொல்லவாராது. மணிவாசகர் தான் சொன்னார், எனை நான் என்பதறியேன், பகலிரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி. அவ்வளவு மத்தோன் மத்தனாக்குறதுக்கு பேர் தான் அந்த முத்தி இன்பம். இல்லை, அவன் என்ன என்ன ஆகிட்டாரு, அவருக்கு பித்து பிடிக்க வச்சிட்டார். அதனால நான் யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நிகழுதுன்னு தெரியாது, என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், எந்த சூழலும் எனக்கு தெரியாது. இதுதான் அந்த ஆனந்த நிலையை அனுபவித்து நிற்கக்கூடிய இலக்கியம். திருமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுபவத்தை நமக்கு இலக்கியமா அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இங்க அதை இலக்கணமா வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அறிகின்ற இன்பம் என்று சொல்லுகின்றார். அதை நீங்க சிவஞான திருவுந்தியார் ஒரு பாட்டு காட்டுறார். இங்கண் இருந்ததென்று எவ்வாறு சொல்லுகேன், எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கண் இருந்ததென்று முந்தி வர, அறியும் அறிவதன்று என் முந்தி வர. நான் எப்படி சொல்லுவேன் இன்பத்தை? நம்ம இங்க சிவானுபவத்தை விடுங்க, உலகியல் இன்பத்தையே அனுபவிச்சா சொல்ல முடியறதில்லை, சாப்பிட்ட சுவையை சொல்ல முடியறதில்லை. சரிங்களா? சாப்பிட்டா இந்த இன்ப சுவையா இருந்தது அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியுது. அதை அனுபவிச்சு தான் பார்க்குறோம். சரிங்களா? அனுபவிக்கும் போது நான் சாம்பார் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் அதை சாப்பிட்டு இருக்கிறேன், இப்படி நினைச்சா சாப்பிட்டு இருக்குது. தொட்டு பிணைஞ்சு அடிச்சாதான் அது என்ன ருசின்னு தெரியுமா? அதை விட்டுட்டு நான் சாம்பார் தொட்டு சாப்பிடுகிறேன், நான் சட்னி தொட்டு சாப்பிடுகிறேன், நான் தோசையை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா எங்கேயும் போகிற போகுது. சரி, நாம் இறைவனோட இன்பம் அனுபவிக்கணும்னா அதையெல்லாம் நினைக்காம அவரை பூசை பண்ணிக்கும்போது அவரோட கலந்து நிற்கிறது அவர் நினைச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். புரியல? இந்த இன்பம் எப்படி இருக்கும், அங்கே நாம் இங்கே போயிட்டு இருக்கோம், அந்த அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு அந்த அடிப்படை செயல்கள்லாம் செய்யும் போது இதெல்லாம் சடங்கா ஒவ்வொன்றா ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சடங்கா தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு கிரியையா தெரியும். அந்த கிரியையெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா யோகத்தில் கூடுவதற்கு தான். கிரியை என மறுவும் அனைத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவருளை. கிரியை என மறுவும் யாவும் அவை ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் சொல்றாங்களா? சிவபிரகாசத்துல 10வது பாட்டில் சொல்றாங்க, சிவகிரியை என மறுவும் யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளைக்கும் உண்மை சரிய கிரியா யோகத்தன்மையோருக்கு சாலோகம் சாமியமும் அறிவு அப்படிங்கிறார். எனவே கிரியை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பூசை எல்லாமே ஞானத்தை அடைவதற்கு தான். படிநிலை அங்கதான். சரி, அப்போ நம்ம பூசை எங்க கொண்டு போய் சேர்த்துன்னு கேட்டீங்கன்னா திருவருளோடு ஒன்றை வைக்கும். அப்படி ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு நாம் ஒன்றி நின்று உணர்கின்ற பொழுது நான் அனுபவிக்கிறேன், இந்த பொருளை அனுபவிக்கிறேன் என்ற இன்பம் தோன்றக்கூடாது. நமக்கு தோன்றுறதுனால நம்மளுக்கு தோன்ற வரைக்குமே இன்னும் நம்ம இன்பத்தை முழுசா பெறலைன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கன்னா மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன், நீங்க நான். சரிங்களா? எல்லாரையும் சேர்த்து தான் நீங்க பேச்சில் வரும்போது நீங்கன்னு சொன்னா இவங்களாம் அதெல்லாம் போய் அடைஞ்சு முடிச்சுட்டாங்களான்னு நினைச்சக்கூடாது. சரிங்களா? நான் இப்போ ஒரு வழிபாட்டில் போய் நான் உட்காரோம். சரிங்களா? நான் அந்த வழிபாட்டை கலந்துருந்த போது நம்மை அறியாம சில மணித்துளிகள் நம்மளை கடந்து போகுது. என்ன ஆனோம்னே தெரியல. சரிங்களா? பாடணும், அங்கே உட்காந்து அப்படியே பாடுறதை கேட்டுட்டு இருந்தோம், நம்ம மறந்துட்டோம். இது அந்த சிவானுபவம். புரியல? நம்ம போனேன், அதை அனுபவிச்சு, இதை பார்த்து, அதை கேட்டேன், இதெல்லாம் நிகழ்கிற வரைக்கும் நம்ம முற்று பெறலைன்னு அர்த்தம். இல்லை, இது எல்லாத்துக்கும் எல்லா நேரம் நிகழ்றதில்ல. சில வினாடி சில மணிகள் நிகழும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் நீட்டிகிட்டு இருக்காது.
இந்த இன்ப அனுபவம் நாம் கண்டுபிடிக்கிற நேரம் கூட இருக்காது. சரிங்களா? இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவு கூட எல்லாம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா கடந்து போயிடும். ஆனா அந்த இடத்துல நம்மளை மறந்துருப்போம். சரிங்களா? அந்த நம்ம மறந்து இருக்கிறது தான் அந்த இன்பம். இப்ப நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெளிநாட்டவர்களும் இங்க வந்து பல பல ஆசிரமங்கள்ல சேர்ந்து அதையும் கேட்கறது எதுக்காக கேட்கறாங்க? கொஞ்சம் என்னை மறக்க வேண்டும், நான் அப்படியே டார்ச்சரா இருக்கு, எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்குது, நம்ம என்னால அப்படியே லட்சக்கணக்கில் ஒன்று கொட்டுறான். எதுக்கு? என்னை ஒரு மணி நேரம் எதையும் நினைக்காம இருக்க வைங்க. அப்போ நம்மை அதனாலதான் தன்னை மறந்த இடம் அது சுகானுபவம். சரிங்களா? அதெல்லாம் இங்க சொல்றார். இனி மூன்றாயத்தன்மை. இந்த மூன்றாயத்தன்மைனா அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு. அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம். அப்படிப்பட்ட இன்பம் அது என் சொல். அது என்னன்னு சொல்றது? அதான் நம்மளுடைய திருமூலர் பாட்டு படிச்சோம். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். இங்கே நீ பேரின்பம் பேரின்பம் பேரன்பினால் பெறத்தக்கது. இந்த இன்பம் எப்படிதான் கிடைக்குங்க ஐயா? நமக்கு அடுத்த கேள்வி, இந்த இன்பத்தை என்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு இந்த இன்பம் எப்பதான் கிடைக்கும்? அன்பா இருந்தீங்கன்னா இன்பம் கிடைக்கின்றார். ஒரே பிரச்சனை, வேற ஒன்றும் வேண்டிய. சிவத்தில் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க, இந்த பேரின்பம் நம்மளை தேடி வரும். ஏன்? அவன் வேற அன்பு வேறு அல்ல. அன்பு இருக்கிற இடத்துல இன்பம் வரும், அன்பு இருக்கிற இடத்துல இன்பம் வரும். இன்பம் இருக்குதுன்னா அங்கே அன்பு இருக்கிறதுனால தான். எனவே இன்பில் இனிது என்றல் இன்று உண்டே இன்று உண்டா அன்பு நிலையே அது. இன்பில் இனிது என்றல் இன்று உண்டே இன்று உண்டா அன்பு நிலையே அது. இது பாட்டில் கொண்டு கூட்டு பார்த்தீங்கன்னா, இன்பில் இனிது என்றல் இன்பு உண்டே இன்று உண்டாம் அன்பு நிலையே அது. இதுல சொல்ற உயிர்கள் இறைவனிடம் இடையராது அன்பு செய்வதால் சிவானந்தம் என்ற பேரின்பம் உள்ளதாகும். இந்த இன்பம் இதுவரையில் அனுபவித்து வந்த இன்பங்கள் எல்லாவற்றையும் விட மிக இனிமையாக உள்ளது என்று உணர்கின்ற அன்பு இந்த பிறப்பில் உயிருக்கு உண்டாயினால் அந்த பேரின்பம் முத்திநிலையை எப்பொழுதும் கைகூடும். அதாவது இந்த இறைவனிடத்துல இறையராது நான் அந்த உயிரில் அன்பு செலுத்தினால சிவானந்த பேரின்பம் உண்டாகுங்க. அந்த இன்பம் இதுவரை அனுபவித்து வந்த இன்பங்கள் எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக இருக்கும் என்று அப்படி உணர்கின்ற அன்பு என்ன செய்யும்? இந்த பிறப்பில் உயிருக்கு உண்டாகிவிட்டால் அந்த பேரின்பமும் முத்திநிலையை எப்பொழுதே கூடும். உலக இன்பங்கள் யாவையும் வரையறைக்கு உட்பட்டன. ஆனால் சிவபோகமாகிய பேரின்பமோ அனுபவிக்கும் தோறும் தெவிட்டாத இன்பமாய் மென்மேலும் புதிதாய் எல்லையின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் மணிவாசகர் ஆனந்த வெள்ளம் பற்றாது குற்றாது என்று சொன்னார். நிறைய இடத்துல சொல்ற, நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் சொல்றார் இல்லையா? இறைவன் செய்யும் உதவியை மறவாத உணர்ந்தால் அவனிடத்து அன்பு பெருகிக் கொண்டே போகும். அந்த அன்பு மேலிட அவனது இன்பமும் மென்மேலும் நிறைந்து கொண்டே. இதனாலதான் அன்பையும் இன்பத்தையும் பிரிக்க முடியாது, சிவத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாது, இன்பத்தையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது. நீங்க எப்படி எழுதிக்கணும்? அன்பு இஸ் ஈக்குவல் இன்பம் இஸ் ஈக்குவல் டு சிவம். புரியல? இது ஒரு சுழற்சியான மார்க். இப்படி போட்டுக்கணும். அன்பு, இன்பம், சிவம். மறுபடியும் சிவம்னா அன்பு, அன்பு இருந்தா இன்பம், இன்பம்னா அது சிவம் தான். இல்லை, உலக வாழ்க்கையிலே அதுதான். அன்பு இருந்தால் இன்பம் தான் இருக்க போகுது, பம்பு இருந்தால் துன்பம் தான். அன்பு இருந்து அன்பு இல்லாதனால தான் இங்கே துன்பம் வருது. சரிங்களா? அன்பு செலுத்தாதனால வம்பு பண்ணுறதுனால தான் துன்பம் வருது. எனவே புராணத்தில் நிறைய இடத்துல எப்படி காரைக்காலம் யாருடைய பாட்டுகள் நாங்கள் திருக்கையிலாளத்தில் கேட்டபோது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற மணிவாசகர் இன்பமே என்னுடைய அன்பே. இல்லை, அப்போ அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது அன்புதான். அப்போ சிவம் என்பதுக்கு மங்களப்பொருள், இன்பப்பொருள். நம்ம முதலே படித்த சிவம் என்ன? இன்பப்பொருள். அப்போ இன்பப்பொருளை பெறணும்னா அன்பு இருக்கணும். அன்பும் சிவமும் வேற அல்ல. அப்போ சிவபெருமானத்துல அன்பு அன்பு நமக்கு நம்ம மேல அன்பு இருக்கா? இப்போ நீங்க யாரா இருக்கா உங்க மேல அன்பு இல்லை, என் மேல எனக்கு அன்பு இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா?
உங்க மேல அன்பு இருக்கா? நிச்சயமா சிவத்து மேல உங்களுக்கு அன்பு இருக்கும். நம்ம மேல இது சிவஞான சித்தி அவர் சொல்றார் சரிங்களா? ஈசனுக்கு அன்பர் அடியாருக்கு அன்பர். ஈசனுக்கு அன்பு இல்லாதார் அடியவருக்கு அன்பு இல்லாதார். ஈசன் அன்பு இல்லையா, சிவபெருமானுடைய அடியார்ட்ட அன்பு இருக்காது. ஈசன் அன்பு இருக்குன்னு சொல்றியா, சிவபெருமான உனக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். சரி, அடியார்ட்ட அன்பு இருக்குது, எனக்கு சிவபெருமானோட அடியார் தான் பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. அடியார்ட்ட அன்பு இருக்குன்னா சிவபெருமான கண்டிப்பா அன்பு இருக்கும் இல்ல? அப்போ சரி, அடுத்து சொன்னாரு ஈசனுக்கு அன்பு இல்லாதா, புரியுங்களா? அடியவருக்கு அன்பு இல்லாதா, அடியவருக்கு அன்பு இல்லாதா யாருக்கும் அன்பு இல்லாத. அப்போ சிவபெருமான கும்பிடுறோம்னா அடியார்கள் மேல அன்பு இருக்கும். அடியார்களா இருந்தா எல்லா உயிர்ட்டையும் கண்டிப்பா அன்பு இருக்கும். அவ்வளவுதான் இல்ல. அப்ப அதனாலதான் எனக்கு அவங்க அன்போட எல்லாத்தையும் பார்த்தாங்கிறத நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். அது கண்ணோட்டம்னா என்ன? கருணையோட அவர் பார்த்தார், பெருமான் பார்த்தாருங்கிறது தான் அங்க கண்ணுன்னு சொன்னார். அப்ப இங்க சொல்றார். அது அது இந்த இந்த அதிகாரத்துல இது சொல்லி முடிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் எப்படி இன்பில் இனிதின்ற அந்த பேரின்பம் எப்படி கிடைக்கும் கேட்டீங்கன்னா, அன்பு இந்த பிறப்புல மறவாது இறைவனை வணங்குகின்ற அந்த அன்பு உண்டாயிட்டா அந்த பேரின்பமாகிய புத்தி இந்த பிறப்பிலே நிச்சயமாக கிடைத்துவிடும். அப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டார் பூட்டை திறக்கிறதுக்கு. புத்தியாகிய வீடு பேட்டருடைய அந்த வீடு பேத்த கதவை யாருக்கு பூட்டு சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. சாவின்னா சாவி அன்புங்கிற சாவி இல்ல. நாம தான் அப்போ என்ன பண்ணணும்? செலுத்தி திறக்கணும், பூட்டை திறக்கணும். சாமி இந்த வீடு பேட்டரை கொஞ்சம் அப்படின்னு. அப்போ இங்க இந்த 8வது அதிகாரத்தில் இன்பூர் நிலை வைத்தார். இனி நாம 9வது அதிகாரத்துல பார்க்க இருக்கிறது அஞ்செழுத்து அருள்நிலை. அன்பர்களே, நமக்கு சாதனத்துக்குரிய பொருள்கள்ல மிக இன்றியமையாதாக இருக்கக்கூடிய சாதனம் அஞ்செழுத்து மந்திரம். நமக்கு சமயத்துல சாதனங்கள் பல, 5 சாதனம் சொல்லுவாங்க, 3 சாதனம் சொல்றோம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே அப்படின்னு படித்தோம். அஞ்செழுத்து, திருநீரு, கண்டிகை, குருநாதன், அடியார் திருக்கூட்டம். இந்த 5 தான் நமக்கான உறவு சாதனம். அந்த சாதனத்துல மிக நம்மளுடைய அறிவு பக்குவப்படுவதற்காக உரிய சாதனமாக இருப்பது 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரம் மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் தலைவன், மந்திர ராஜன். இப்படி யாரு? மந்திர ராஜன். மற்ற எத்தனையோ மந்திரம், கோடான கோடி மந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க, 7 கோடி மந்திரம்னு சொல்றாங்க சரிங்களா? அதெல்லாம் கோடான கோடி மந்திரம், 7 கோடி மந்திரம், அத்தனை மந்திரம் இருக்குலாம் நினைச்சக்கூடாது சரிங்களா? ஆனா மொத்தமா மந்திரங்கள் 11 சரிங்களா? அந்த மந்திரத்தினுடைய விரிவு தான் பல சரிங்களா? அப்ப இங்க 5 எழுத்து அருள்நிலையை சொல்லும் பொழுது நம்மளுக்கு இறை வழிபாட்டுல 3 நிலை நிற்கணும். வழிபாடு செய்யும்போது என்னென்னலாம் நிற்கணும்? 3 நிலை நிற்கணும். வழிபாட்டுல கிரியை இருக்கணும், மந்திரம் இருக்கணும், பாவனை இருக்கணும். பூசை பண்றோம்னா அதுல என்னென்ன இருக்கணும்? இந்த 3 இன்றியமையாத அங்கங்கள் என்னென்ன இருக்கணும்? மந்திரம், கிரியை, பாவனை. புரியுங்களா? மந்திரம் மட்டும் சொல்லிட்டு கிரியை பண்ணாம இருக்கக்கூடாது. கிரியை மட்டும் சொல்லிட்டு மந்திரம் சொல்லாம இருக்கக்கூடாது. மந்திரம் கிரியை சொல்லிட்டு பாவனை பண்ணாம இருக்கக்கூடாது. எதுக்காக? ஒரு இறை வழிபாட்டு இறைவனை நம்ம எழுந்தல் பண்றோம். எழுந்தல் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுறோம் சரிங்களா? இந்த பாட்டுல என்னெல்லாம் இருக்கணும்? பாட்டு தான் மந்திரம், பாட்டு தான் மந்திரம். மந்திரத்தோட என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். அப்புறம் பாவனை இருக்கணும். கிரியை என்ன கிரியை இருக்கணும்? அவரை எழுந்தருள் பண்றது, அந்த புத்தரை அவருக்கு அறிக்கையம் கொடுக்கறது, பாத்தியம் கொடுக்கறது, ஆசமனம் கொடுக்கறது சரிங்களா? எழுந்தருள் நீர், உட்குள்ள நீர், உச்சி நீர் இதெல்லாம் கொடுக்கறது, திருவடி நீர் கொடுக்கறது, சிறப்பு நீர் கொடுக்கறது. இந்த இத்தனையும் கிரியை வந்து எல்லாமே அந்த உணவு திரும்ப அந்த கிரியை பண்ணணும். நாம பண்ண கிரியை பார்த்து அடுத்தவங்களுக்கு தோணணும், இந்த மாதிரி நாமளும் பண்ணணும் ஐயா. புரியல? என்னமோ பூசை பண்ணிட்டு போனாங்க. கோயில் சொல்றோமா இல்லையா? அவர் கோயில அர்ச்சகர் பூசை பண்ணும்போது ஒரு அர்ச்சகர் பூசை பண்ணாதான் அடாடா என்ன அருமையா பண்றாரு அப்படின்னு தோணுது. என்னமோ கடன் கழிச்சுட்டு போனாங்க ஐயா, தண்ணி எடுத்து ஊத்துனாங்க, 4 பாலம் ஊத்துனாங்க, தீபாவளி காமிச்சாங்க, சடங்கா போயிடக்கூடாது. பூசை என்ன போகக்கூடாது?
நமக்கு பல நேரம் தோணணும் என்னட்டு, என்னடா தினமும் ஒரே மாதிரி பண்றாங்க, சடங்கா போயிருமாயிரு. இது எப்ப சடங்கா இல்லாம எப்ப உணர்வு பூர்வமா மாறுன்னு கேட்டீங்கன்னா, கிரியையும் பாவனை தான் தூக்கி கொடுக்கும். சரிங்களா? மந்திரங்கள் நாக்கு வலுத்தணும், மந்திரத்தை வாய் சொல்லணும். மூணுமே மூணுக்கு அங்கங்கள். மந்திரத்தை வாய் சொல்ல, கிரியையை உடல் செய்ய, பாவனை மனது நினைக்க. ஒவ்வொரு முக்கரணங்களாலும் வழிபாடு வந்துச்சு பாருங்க. புரியல? அங்க சாமி பாருங்க. பேராயிரம் பரவே வானோரெத்தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கு என்றும். இந்த உணர்ச்சியோட அந்த நினைப்பு வரணும். பாட சொன்னாங்களா, நான் திருமுறை பாடணுமா அப்படின்னு பாடி முடிச்சிடக்கூடாது. ஒரு பாடல் பாடணும்னா முதல் நம்ம அதோட கலந்துருக்கணும், அடுத்தவங்களால கலக்க வைக்கணும். ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அந்த பாட்டு என்ன நாம போய் கற்றுக்கணும்னு அறிவு நம்மளுக்குள்ள வேலை செய்யணும். புரியல? அதான் மந்திரம் அடுத்தவங்களை போய் தேய்ப்பு. புரியல? இந்த மாதிரி பாடுறதுக்கு அறிவு முதல் வாய் விட்டு பாடணுமே. பாடுங்கன்னு சொன்னா வாய்க்குள்ளேயே பாடுறது. சரிங்களா? வாய் விட்டு பாடுனா என்ன ஆயிடுமா? வாய் சொல்லுங்க, மகடம் சொல்லி திருப்பி சொல்லணும். மகடம் சொல்றது 10 பேர் இருக்கு, 100 பேர் இருக்கிறது 10 பேர் கூட மகடம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, தென்னாடுடைய சிவனியை போட்டு எந்நாட்டவர் கிரேவா போட்டு எப்படி சொல்லணும் மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். சரிங்களா? தென்னாடுடைய சிவனே அப்படின்னு சொல்லும் போது இந்த தென்னாடு வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள உடம்பு என்ன ஆகணுமா? அப்படியே நெருப்பிட்டு கொண்டு போன மெழுகு மாதிரி இருக்கணுமா? எதுக்கு? எந்நாட்டவர் கிரேவா போட்டுன்னு சொல்றது. நம்ம அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படியே நகர்த்த முடியாம எல்லாம் நெட்டை கூட்டி இருப்பாங்க. தென்னாடுடைய சிவனையை பற்றி நாங்கள் என்னங்க நெட்டையே கூட்டிட்டு, நீங்களும் ஒரு பேர் சொல்றீங்க, நாங்கள் நெட்டை கூட்டி அப்படியே அந்த அனுபவத்துக்கே போயிட்டோம். அப்போ உடம்பு இறைவனுக்கு கிரியை செய்யணும். பாவனை என்னது? அந்த உள்ளத்தில் உண்மையா அந்த குரு அந்த பொருளை நினைக்கணும். நீங்க பேராயிரம் பரவி அப்படின்னா எத்தனை திருநாமங்கள் உடையவன் நம்ம பாடுறாங்க. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை. தேவர்கள் எல்லாம் 1000 பேர் சொல்லி அவரை பாடுறாங்க. பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே. அந்த செல்வம் வேற எங்கேயும் கிடைக்காது, அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அவர் எப்படி இருக்கார்? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. ஒவ்வொன்றும் அந்த புராண ஞாபகம். திரிபுரங்கள் தீயள தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினே சாமி அப்படின்னு உணர்வுல பாடல் தான் படிச்சுட்டு வேகமாக ஓடனாலும் என்ன வரணும்? பாடலுடைய வரிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன ஆகணும்? பாவனையில உணரணும். இந்த பாவனையில உணராத வரைக்கும் கிரியில வராது. மந்திரத்தை சொன்னாதான் இது ரெண்டுமே நடக்கும். நீங்க வாய் விட்டு சொல்லி படிச்சு பாருங்க திருமுறைகளை, அங்க இருக்கிற உணர்வே வேறு. சரிங்களா? வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம பதிகம் படிக்கிறோம். வீட்டுக்குள்ள நம்மளை யார் கேட்க போறாங்க? யாராவது ஏன் சத்தம் போட்டு கேட்பாங்க, ஏன் சத்தமாக பாடிட்டு. சரிங்களா? பாடணும், அப்படித்தான் பாடணும். நம்ம பாடுறதுனா திருமுறைகளை பாட என்ன பண்ணோம்? அப்படித்தான் பாடணும். வாய் விட்டு தான். அதனாலதான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தான் எனத்தகத்தான். வாயார பாடும், வாயார பாடு. நம்ம அதுக்காக கத்துறது இல்லை, நம்ம சவுண்ட் என்ன? சரிங்களா? கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தென்பாய வண்டொலிப்ப செய்யானை வெண்ணீரணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை
கையால். இப்போ நீங்கள் அந்த ஒரு வரி சொல்றீங்கன்னா என்ன வரியை கடக்கணுமே, கையால் வளை சிலம்ப, என்ன பெருமான பாடுக்கு கை வளை சிலம்பெல்லாம் அப்படியே காதார் குழையாட, பைம்பூன் கூந்தலாட, கூந்தல்ல வண்டுகளாட, புரியலா இப்படிலாம் கையா வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குரல் பொருள தேன்பாய வண்டொழிப்ப செய்யானை. இப்படிப்பட்ட பெருமான் அவனை செய்யானை, வெந்நீர் அணிந்தானே, அவன் சேர்ந்தறியா கையானை, அன்பருக்கு மெய்யானை, அல்லாதற்கு அல்லாத வேதே இப்படின்ட்டு என்ன தமிழ் தானே திரும்ப 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 படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அத்தனையும் உணர்வுக்குள்ள சென்று தைக்கணும். நீங்க ஒரு பாட்டு பாடணும்னா இந்த பாடல் விரும்பி நாம பாடணும் நினைப்பு வர மாதிரி ஒரு பாட்டை பாடணும். புரியல? அதான் கசிந்து பாடல். புரியல? நீங்க ராகம் எல்லாம் 2வது பட்சம். இந்த ராகம் எல்லாம் அந்த இசை வரைமுறைக்கோட பாடுறதுக்காக அந்த இசையும் எதுக்கு, ராகத்தோட பாடல் இசை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு தான், நம்ம கிட்ட கொண்டு வந்து தைக்கிறதுக்கு தான் இசையை தவிர, புரியல, ரொம்ப நம்மளுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக இசை இல்லை. திருவருளை கொண்டு போய் எதை பண்ணணும், இந்த பாட்டு நல்லா பாடலாங்களே அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த பாட்டை விரும்பி கேட்கணும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பாட்டு கேட்டு நம்ம உள்ள வாங்கி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அப்படி பாட்டு அப்படி கேட்டு மனப்பாடம் பண்ண பாட்டு நிறைய இருக்கு. புரியலா? நம்ம திருப்புகழில் எப்படி பாடுவார், புதுச்சேரி சம்பந்தம் பொருட்கள், புரியலா, இந்த பாட்டு எப்படி இருக்குது போய் பார்ப்போமே, கேட்போமே. சமணகமலாலயத்தை அணிவுடனே மட்டில் அவமுறைஞான வைக்க அறியா. அந்த பாட்டில் எத்தனையோ கேட்டிருந்தாலும் ஒரு தடவை ஒரு பாடுறத கேட்டோன்னே இந்த மாதிரி பாடணும் இப்படி கேட்கணும். இல்லை அப்படி ஒவ்வொன்றும் நம்ம ஒருத்தர் பாடணும், ஒருத்தருக்கு பாடுறாங்க அந்த பாட்டு நாம் அந்த மாதிரி பாடணும், அடுத்த ஒருத்தர் விரும்பணும் இந்த பாட்டு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது அந்த மந்திரம், பாவனை, கிரியை, இந்த 3ல் மந்திரம் தான் முதலாகும். சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லும் போது தான் கிரியையும் பாவனை நம்மளுக்கு விளங்கி தோன்றும். 3 எல்லாம் எதுதான் சிறப்புன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? மந்திரம் சொல்ல சொல்ல கிரியை என்ன ஆகணும், நீங்க பாடுறீங்க, மாறி நின்றனை சாமி எழுந்தருள் பண்றோம், மாறி நின்றனை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே அப்படின்னு சொல்லியாச்சு. ஊறி நின்றென்னுள் எழுவரம் சோதி உள்ளவா, ஊறி நின்று என்னுள் எழுவரம் சோதி உள்ளவா, காண வந்தருளாய், முன்னாடி காண வந்தருளாய், இப்படிதான் நம்ம பேசணும். சாமி வாங்க நான் பார்க்கறதுக்காக வாங்க, காண வந்தருளாய், புரியல, மாறி நின்றனை மயக்கிடும் மஞ்ச புலனைந்து மடியடைத்து அமுதை, ஊறி நின்றென்னுள் எழுவரம் சோதி உள்ளவா, காண வந்தருளாய். நீ எப்படிப்பட்டவர், எதுக்கு உங்களை பார்க்கணும், தேரழின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. அப்படி இந்த அஞ்செழுத்தை பற்றி சிறப்பாக திருமுறைகளில் அஞ்செழுத்துகள் மட்டும் எங்க இருக்குன்னு தேடினீங்கன்னா அவ்வளவு தொகுப்பெடுக்கலாம். அஞ்செழுத்தை பற்றி திருமுறைகளில் நீங்கள் 4 பதிகம், அஞ்செழுத்துக்குன்னே தனிப்பதிகம் இருக்கு. பஞ்சாக்கர பதிகம், 5 எழுத்து பதிகம், 3 பதிகம் இருக்கு. பஞ்சாக்கர பதிகம் ஞானசம்பந்த பெருமானது, 5 எழுத்து பதிகம் காதலாய் கசிந்து சொற்றுணை வேலியன் மற்றுப்பற்று. அந்த பதிகம்லாம் பாடுற இடத்துல போய் படிச்சு நம்ம அந்த புராணம் கேட்டுருக்கோம். கேட்காதவங்க அந்த இடத்துல போய் காதலாய் கசிந்து பாடுற இடத்துல என்ன பாடனா அப்படின்னா, ஈனமாம் பிறவி தீர யாவரும் இவ்வேள்வியில் புகுக என்று அஞ்செழுத்தை ஓதி காதலாய் கசிந்து எடுத்து பாடினார். இந்த பிறவி தீர்வது இப்போ யாருக்கெல்லாம் முக்தி, உபதேசம் பெற்றவங்களுக்கு தான் முக்தி, பூசை பண்றவங்களுக்கு தான் முக்தி. நீங்க பூசை பண்ணாதான் முக்தி, உபதேசத்தை மந்திரத்தை சொன்னாதான் முக்தின்னு சொல்றீங்க. சரிங்களா? கல்யாணத்துல வந்து அத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களா, அவங்களுக்கு அத்தனை பேர் என்ன பூசை வாங்கினாங்களா, அத்தனை பேர் மந்திர உபதேசம் பெற்றவங்களா இல்லை. ஏன் பிறகு போட வந்தவங்க, பால் ஊத்த வந்தவங்க, சமயக்காரங்க, எட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் எல்லாத்தையும் கூட்டு முத்தி கொடுத்தாரு. எப்படி முடிஞ்சது, அவனை பூசையை பண்ணல, எப்படி கொடுத்தாரு, திருஞான சம்பந்த பெருமானுடைய உபதேசம். என்ன, ஒரு பதிகம் பாடலார் 10 முறை, அந்த 11 முறை நமசிவாயவே பதிகம் வந்து அந்த மந்திரம் ஒரு முறை காதல ஞான சம்பந்த வாயிலிருந்து போய் கேட்டுருச்சுன்னா அது எப்பேற்பட்டவங்களுக்காக இருந்தாலும் அது முக்தி தான். என்ன பாவம் புண்ணியம் அதெல்லாம் எல்லா கணக்கும் கிளியர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் வாக்குலேருந்து அது என்ன இருக்கு, உள்ள உபதேசமா போயிருக்கு.
அவங்க சொல்லுவார். அவருக்கு பஞ்சாக்கர பதிகம் பாடும்போது முதல் மந்திரங்களுக்கெல்லாம் முதல்வனார் அஞ்செழுத்துமே, எல்லா மந்திரத்துக்கும் முதல் மந்திரம் இது அஞ்செழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல படிக்கிறோம். அவருக்கு பூணூல் பண்டிகையப்போ திருமணம் செய்து அந்த சடங்கு உபநயன சடங்கு முடிஞ்ச உடனே அவங்க உறவினர் அவங்க மறையோர்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா மந்திரங்களையும் தந்தோம் அப்படின்னு சொன்ன போது இந்த மந்திரங்களுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு கேட்டார். சாமி அவங்களாம் முடிச்சு நிற்கிறாங்க. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது அஞ்செழுத்து மந்திரம் முதல் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு உபதேசம் செய்து பதிகம் பாடினார். அதே தான் அப்படியே நம்ம நாவுக்கரசு பெருமான் கல்லை கட்டி போட்டால் அவரு பாண்டி குடும்பம் நற்றவா அவனை நான் மறைக்கணும் எத்தனை இடத்துல நமச்சிவாயவே ஞானமும் கல்வி. அஞ்செழுத்து சொல்ல சொல்ல அறிவுக்குள்ள அவ்வளவு மாற்றம் ஏற்படும். நீங்க சொல்லி பார்த்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நேற்றிலிருந்து நம்மளுடைய அறிவினுடைய குழப்பம் இன்னைக்கு இருக்காது. அஞ்செழுத்து உழைப்பா சொல்லி இன்னும் சொல்லி பாருங்க, நம்ம அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை நிச்சயமாக அகன்று போகும். அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அப்பா அஞ்செழுத்து அதை பற்றி சொல்ற இந்த பதிகத்துல இந்த அதிகாரத்துல கீழே பாருங்க. சிவமூல மந்திரமாகி திரு ஐந்தெழுத்து மந்திரத்தின் திருவருள் முறைமையை கூறுவது இந்த அதிகாரம். தன்னை உணர்ந்தார்க்கும் ஓதுவார்க்கும் ஐந்தெழுத்து அருளும் முறைமையை கூறுவது. திருவைந்தெழுத்தின் பொருளை உணர திருவருள் வியாபகத்தில் ஒடுங்கும் நெட்டைகளை அது நமக்கு கூட்டது. 7ஆம் அதிகாரமாய் உயிர் விளக்கம் அருள்நிலையும் 8ஆம் அதிகாரமாய் இன்புநிலை ஆனந்த விளக்கமாய் நெட்டையும் கூறுவன. 8ஆம் அதிகாரமாகிய இன்புநிலை ஆனந்த விளக்கமாய் நெட்டையும் கூறுவன. அருள்நிலையை அடைந்தோர் அதனை தொடர்ந்து ஆனந்த நிலை எழுத மாட்டாத பொழுது, இந்த அதிகாரம் எதுக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னா, அருள்நிலையை அடைந்து ஆனந்த நிலையை அடைய மாட்டாத பொழுது அந்நிலையை எய்துவதற்கு துணையாக இருப்பது திருவைந்தெழுத்து. இப்போ நான் உபதேசம் பெற்றேன் இல்லைங்க, இந்த மாதிரி பாடம் கேட்டேன் கேட்டேன் ஐயா, என்னால் சிந்திக்க முடியல, தெளிய முடியல, ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு எது துணை செய்யும்? திரு ஐந்தெழுத்து துணை செய்யும். உபதேசம் வாங்கி பூசை பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா பூசை பண்ண முடியல, பூசையில ஆத்மார்த்தம் இல்லை, பூசை வாங்கினால சரியா பண்ண முடியல, அஞ்செழுத்து அதிகமா சொல்லும். அஞ்செழுத்த அதிகமா சொன்னாரே 108 தடவை சொல்ல சொன்னாரு. காலையில் 108 சொல்லுவோம், சாயங்காலம் 108 சொல்லுவோம். அப்படி 108ங்கிறது இயலாதவங்களுக்கு 108 இயன்ற வரைக்கும் சொல்லணும். அறிவு மறந்து அஞ்செழுத்து சொல்ற அளவுக்கு போகணும். நம்ம பாட்டு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். மந்திரம் நம்மளை எறியாம வாய்க்குள்ள மனசுக்குள்ள ஓடணும். முதல் மந்திரம் வெளியே சொல்லுவோம், தெரியற மாதிரி சொல்லி பழகும். நமக்கு எடுத்தோடனே கணிக்கும் போது மனசுக்குள்ளே சொல்லி அறிவுக்குள்ளே சொல்லி பழகிருக்கும். இப்படிதான் சொல்லி பழகணும். இல்லை இது நாளடைவில் என்ன ஆகும், இங்கே வெளியே சொல்லி தெரிஞ்சுட்டு அம்பலம் வெளியே எல்லாருக்கும் தெரியுமா சொல்லிட்டு இருந்தது, மனசுக்குள்ள மானதமா சொல்லும், ரகசியமா சொல்லும். புரியல? அந்த ரகசியமா சொல்ற இடத்துக்கு கடந்து போகணும், சுத்தமானதுக்கு போகணும். நாம வாய்க்குள்ள சொல்லுவோம், வாய்க்குள்ள சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்குள்ள ஓடிட்டு இருக்கும், நாக்குள்ள அடிச்சுட்டு இருக்கும். புரியல? அந்த இடத்த கடக்கணும். அது 3வது இடம். முதல் இடம் வாய்க்கு வெளியே சொன்னது, 2வது வாய்க்குள்ள சொன்னது, 3வது மனதுக்குள்ள சொல்றது. புரியல? மனதும் கருவிதானே, அதை கடந்து அறிவுக்குள்ள சொல்லுவோம். மனசு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தெரியாது, அறிவு என்ன வாங்கிட்டு அது கணிக்கும். அந்த இடத்துக்கு ஐந்தெழுத்து சொல்றோம். அந்த இடம் வரல, என்னால அந்த இடத்த பிடிக்க முடியல, பூசையை பிடிக்க முடியல, என்னால பூசையை தொடர்ச்சியா ஒரே மாதிரி பண்ண பூசையில ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் நல்லதுங்க, ஆத்மார்த்தமா என்னால செய்ய முடியலன்னா அஞ்செழுத்து தான் துணை செய்யும். 1. 2வது அந்த இன்ப நிலையை எழுதினவங்க அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறது. முதல்ல அந்த இடத்தை அடைய முடியலைங்கிறவங்களுக்கு அஞ்செழுத்து கொண்டு போய் சேர்த்தோம். 2வது அதை அடைஞ்சவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த அஞ்செழுத்து தான் ஓதணும். அதனால இந்த அதிகாரத்தை இங்க வச்சிருக்கிறார் என்று இந்த அதிகாரம் இன்பொரு நிலைக்கு பின் வைக்கப்பட்டது சொல்றார். இந்த அஞ்செழுத்து ஐவகைப்பட்ட அஞ்செழுத்துனா நமசிவாயங்கிறது ஒரு சொல் அல்ல, அது 5 வகையான செய்தியை சொல்லுவது. நீங்க அஞ்செழுத்து நமசிவாயன்னு சொல்லுன்னா நமசிவாயத்தை ஒரு சொல்லுன்னு சொல்லிடக்கூடாது, நமசிவாயங்கிறத ஒரு சொல்லா சொல்லிடக்கூடாது. அது ஒவ்வொன்றும் 5 பதம்,
ஒவ்வொன்றும் தனித்தனி பதம், அது தனித்தனி பொருளை உடையது. அதனாலதான் அந்தியும் பகலும் 5 பதம் சொல்லி, பகலும் 5 பதம். 5 பதம் என்ன? தனித்தனி பொருள். சி என்பது சிகாரம், வா என்பது மகாரம், யா என்பது யகாரம், நா என்பது நகாரம், மா என்பது சிகாரம் சிவத்தை குறிக்கும், மகாரம் சக்தியை குறிக்கும், யகாரம் ஆன்மாவை குறிக்கும், நகாரம் திரோதான சக்தியை குறித்து அதற்குள்ள என்ன இருக்குது? காண்மமும் மாயையை குறிக்கும். மகாரம் ஆணவ மலத்தை, மா மலத்தை குறிக்கும். அப்போ இந்த 5 எழுத்தும் 5 பொருளை சொல்லுது. அப்ப இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 5 எழுத்து தான் எல்லாமே. இந்த உலகத்துல நீங்க எந்த பொருளை பார்த்தீங்கன்னா இதுல சேர்த்திடலாம், 5 எழுத்துல சேர்த்திடலாம். சடப்பொருளை பூரா இதில் கொண்டு சேர்த்திடலாம், நகாரத்தில் கொண்டு சேர்த்திடலாம், மகாரத்தில் சேர்த்திடலாம். உயிர்களை பூரா யகாரத்தில் சேர்த்திடலாம். அது கடந்து இருக்கக்கூடிய சக்தியை பகாரத்தில் சேர்த்திடலாம். அதை செலுத்துகின்ற சிவம் சிகாரம். இப்படி எல்லா பொருளும் சிவ ய நம என்பதுக்குள்ள அடங்கும். அப்படிங்கிறது விரிந்து சொல்லக்கூடிய 5 எழுத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது. நாம் எந்த அளவுக்கு 5 எழுத்தை சொல்றோமோ அந்த அளவுக்கு வாழ்நாள்ல அறிவில் இருக்கக்கூடிய குற்றம் நீங்கும். 5 எழுத்து உறுதியா நான் திருமுறை படிக்கிறதுனா எனக்கு தெரியலீங்கன்னு சொல்லலாம். திருமுறை படிக்க தெரியல, பாட தெரியல, பாடுறதுக்கு வெளியே பாடுறது கோச்சம் எதையோ சொல்லலாம். 5 எழுத்து சொல்றதுக்கு யாருக்கு என்ன கஷ்டம்? அதையே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னா 5 பேரோட தெரியும் சொல்ல. பாட்டு தான் வரல, 5 எழுத்துமா வரல. ஏன் இது என்னமோ நம்ம சொல்றது எதுக்கு நீங்க 4 பேர் சேர்ந்து சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வு நம்ம அறிவுக்குள்ள போய் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை முதல் விளங்கணும். நம்ம சேர்ந்து நீங்க இப்ப நான் சிவபுராணம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அப்படியே கேட்கறதுக்கு அப்படியே ஒரு அதிர்வலை, இந்த இடத்துல இருந்து ஒரு அதிர்வலை. அதுதான் அந்த மந்திரத்துக்கான ஆற்றல். அதை நாம அதை யாருக்காக செய்யறோம்? அடுத்தவங்களுக்காக விளம்பரத்துக்காக நம்ம செய்யலாம். நாமளும் பாடம் நாமளும் சொல்றதுக்கு அதுக்காக செய்யல. என்னுடைய உயிர் அனுபவம் பெறுவதற்காக நான் செய்யறேன். இல்ல அந்த அனுபவத்துக்காக தானே இயங்கிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த திருவருள் இன்பம் கிடைக்காதா, இதை நாம் உணர முடியாது, இதைத்தானே தேடிட்டு இருக்கிறோம். அப்ப அதற்கான முயற்சி பெருமளவில் இருக்கணும். நம்ம அளவீடு ரொம்ப விடோவா இருக்கும். விடோவானது இல்லை, அவங்க அவங்க வாழ்க்கையில் சூழலுக்கு செய்யறோம். ஆனா 5 எழுத்து மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த இடம் நேரம் எதுவுமே ஒதுக்க வேண்டியது இல்லை. உட்காந்து கண்ணை மூடிட்டு தான் 5 எழுத்து சொன்னதா இருக்குதா? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் ஓடுங்க ஒடியாங்க சமையல் பண்ணுங்க. சமையல் பண்ணும்போது 5 எழுத்து சொன்னா சிவப்பிரசாதமா போகுது. கணவனுக்கு பிரசாதமா போயிடும். 5 எழுத்து என்னாயிரும்? சாப்பாடு பிரசாதம் ஆயிரும். 5 எழுத்து வச்சு 2 கம்பி கலக்கி செஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆயிட்டு இருக்கோம்? நீங்க அசைவத்தை செஞ்சீங்கன்னா அதுதான் பிரசாதமா தான். சரிங்களா? அறிவு மாற்றி கொடுத்துருங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. அவங்க அறிவை மாற்றிடும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம நினைக்கிறது கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் சொல்லலாமா, இதெல்லாம் செய்யலாமா, இப்படி செய்யலாமா, நம்மளுக்கு ஏகப்பட்ட நெருடல் இல்லை. அதெல்லாம் கடந்து திருவருள் சிவாய நம்ம இல்லை சாப்பாடை கொலையில் அரிசி உள்ள போட்டும்போது சிவாய நம்ம சரி இப்படி செய்யறாங்க. சரிங்களா? நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விக்ரமசிங்கபுரத்தில் நீங்கள் ஒரு தடவையாவது போய் அப்படிலாம் பார்க்கணும். இல்லை சமையலுக்கு அன்பளுக்கு வகுப்புக்கு சாப்பாடு செய்யும்போது செய்கிறாங்க, அடியார்கள் செய்யணும் சிவாய நம்ம இல்லை. இது வரலாறு முழுக்க இருக்குது. ஞான சம்பந்த பெருமான் பல்லாக்க கொடுக்கிறார். சாமி என்னன்னு சொல்லியாருனார்? 5 எழுத்து ஓதினார் ஏறினார். சுத்தி வந்து விழுந்து வணங்கினார். 5 எழுத்து ஓதினார் ஏறினார். எம்பிரான் அமர்நீதி நாயனார் தராசத்துல ஏறினார். கடைசியா என்ன சொல்லி ஏறினாரு? நான் செய்யற பணி உண்மையான பணியா இருந்தா இந்த தராசு நேர் நிற்க வேண்டும் பெருமானே என்று சொல்லி திருநள்ளூர் பெருமானை நோக்கி வணங்கி 5 எழுத்து ஓதினார் தட்டி. புராணம் முழுக்க இருக்கு. நானேயோ தவம் செய்து சிவாய நம பெற்றேன் ஏங்கிறது சத்தியமா நீங்க அவங்க வாழ்க்கையில நாம எப்படி இருந்தோம், இது 5 எழுத்து நம்மளை என்ன மாத்திருக்கு, திருவள்ளுவர் என்ன செஞ்சிருக்கு, உபகாரம் யாருக்கு விளங்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னு எனக்கு தெரியும்.
இன்னைக்கு எப்படி நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். புரியல? நேற்று இருக்கிற நிலையில் நான் நின்று இருந்தேன்னா என்ன மாதிரி கேவலமானவங்க உலகத்திலே வேற யாரும் இருக்க மாட்டாங்க. புரியல? முத்திரை குத்தி இருப்பாங்க, இவன்லாம் ஒரு இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, முத்திரை குத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வளர்ந்துதான் நம்ம இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அஞ்செழுத்து என்ன பண்ணியிருக்கு, திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்கு, கொண்டு வந்து இன்னைக்கு திருநீர் பூச வைத்து, அப்படி திருநீர் பூச நம்ம கண்டா நம்மளை கேட்டு என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. வணங்குறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளை தொட்டு வணங்கி காலை தொட்டு வணங்குற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா, நம்ம இடத்துல தகுதி இருக்கா? இல்லை. செய்யலாம். திருவருள் அந்த திருநீரும் சாதனம் என்ன பண்ணிருக்குது, அந்த மரியாதையை கொடுத்துருக்குது. சிவம் கொடுத்துருக்குது. சிவம் அப்போ அந்த அஞ்செழுத்து தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குங்கிற உரைப்பு நமக்கு வேணும். இனி அதை பற்றி விரிவு 10 அதிகாரங்களுக்கு 10 குறள் அதை தான் சொல்றார். 81 பாருங்க. அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நீர் பொருள் நூல் தெரிய. இதுல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் சொல்லி சொல்றார். என்ன நூல்லாம் நம்மளுக்கு தெரியும், வேதம் இருக்குங்க, ஆகமம் இருக்கு, புராணம் இருக்கு, இதிகாசம் இருக்கு, அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு நூல்கள்லாம் இருக்கு. எல்லா நூல்களும் எதை பற்றி பேசுகிறது, ராமாயணம் அஞ்செழுத்து பற்றி தான் பேசுதா? அடுத்து கேட்கலாம் இல்லையா? அதுல இதிகாசம் தானே, மகாபாரதம் ராமாயணம்லாம் இதிகாசம் தாங்க. இங்க அஞ்செழுத்தை பத்தி பேசுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்செழுத்தை 3ஆ பிரிச்சிடணும். 3 பொருளா, நாம சீவ ய. நாமா என்பது பாசத்தில் அடங்கும், சீவ என்பது பதில் அடங்கும், யா என்பது உயிர் அடங்கும் இல்லைங்களா? பதி பசு பாசம் என்ற 3 பொருள் அடங்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நூல் எடுத்து படிக்கிறோம் சரிங்களா, அந்த நூல்ல கதை சொல்லிட்டு வராங்க. ராமாயணத்தை வச்சுங்க, எதுக்காக ஏதாவது கோர சொல்றேன்னு நினைச்சிட வேண்டாம். ராமரை பத்தி ராமர் என்பவர் கடவுள், பதி. புரியல? மற்றவங்கெல்லாம் உயிர்கள். புரியல? அவங்களுக்கு துன்பம் கொடுத்த ராவணெல்லாம் மாயை. புரியல? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளா வச்சு பார்க்கலாம். சரிங்க, ஒரு புத்தகம் கதை நாவலே படிக்கிறோம். கதை நாவல்ல அந்த கதை நாவல் எடுத்தீங்க, அதை எதை பற்றி டாபிக் எதை தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, தலைப்பு பார்க்குறீங்க. உலகம் பொய் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது சரிங்களா? உலகம் பொய்ங்கிறது எதில் அடங்கும், மாயையில் போய் அடங்கும். அஞ்செழுத்து சொல்லக்கூடிய பதிபசு பாசம் அந்த 5 எழுத்துக்குள்ள போய் இது அடங்கிருச்சா இல்லையா, மாயையில் போய் அடங்கிருச்சா இல்லையா? நன்றாக உழைப்பது எப்படி ஒரு புத்தகம், நன்றாக உழைப்பது. இது என்ன, எதை பத்தி, கண்மத்தை பத்தி, செயலை பத்தி சொல்லுது இல்லையா? நன்றாக உழைப்பது எப்படி அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்ப செயல் கண்மத்தை பத்தி இல்ல. ஒவ்வொரு தலைப்பு நீங்க ஐயா இது சொல்லிச்சீங்கன்னா தெரியும். புத்தகம் 100 புத்தகம் நம்ம கொடுக்குறாங்க, இதை பிரிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. புரியல? அந்த புத்தகத்தை பிரிச்சு வைக்கிற கேட்டகரியில என்ன கேட்டகரி, உயிரை பத்தி, இறைவனை பத்தி, உலகத்தை பத்தி. புரியல? பிடிச்சிங்கன்னா ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆனது இப்படி அப்படின்னு புத்தகம் பார்த்தீங்க, எந்த கேட்டகரியில் போய்ப்பீங்க, போய் உயிரில் போய்ப்பீங்க. புரியுதா? ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் போய் பதிவு. எதை எடுத்தீங்கன்னாலும் எதை கூட வச்சிடலாம். நீங்கள் போய் ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்க, குங்குமமோ கல்கி எதையோடு படிங்க. புரியுதா? படிச்சு அதுல இருந்து ஒரு செய்தி படிச்சுங்க, எதை பற்றி சொல்லுது, கடவுளை பற்றி சொல்லுதா, உலகத்தை பற்றி சொல்லுதா, உயிரை பற்றி சொல்லுதா, பிரிச்சிடலாமே இல்லை. அதனால இங்க எப்படி காட்டுறாங்க, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களும் எதை பற்றி பேசுவது, பதிபசு பாசம் என்ற 3 பொருளை பற்றி பேசுவது. அது 5 எழுத்துக்குள்ள அடங்கும் சரிங்களா? அப்போ அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் தெரியக்கூடிய. அருள் நூல் அது ஆகமம், ஆரணம் அது வேதம், அல்லாதது புராணம், இதிகாசம், மற்ற வேலை அடங்கும். எல்லாம் இவற்றில் அடங்கும். இதைதான் நம்ம உண்மை விளக்கம் படிக்கும் போது படித்தோம். 45வது பாட்டில் என்ன படித்தோம், அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம், 6 கபாலம், மோனந்தமாமுத்தியமாவும் படித்தோம். அதே செய்தி தான் 82. இறை, சக்தி, பாசம்,
எழில் மாயை ஆவி புறநிற்கும் ஓங்காரத்துள். இந்த 5 எழுத்தும் எதில் அடங்கும் கேட்டீங்கன்னா ஓம்ங்கிற சொல்லுல அடங்கும். ஓம் என்பது அகார உகார மகாரத்தினுடைய விரிவு இல்ல, வியட்டி சமட்டி, வியட்டி பிரணவம் சமச்சி பிரணவம், சமட்டி பிரணவம் ஓம், வியட்டி பிரணவம் நமசிவாய இல்ல. அப்ப எப்படி நமசிவாய வந்து ஓம்ல வந்து நமசிவாய அடங்கும் அப்படின்னு கேட்டா அகார உகார மகாரம். அகாரம் உகாரம் என்பது நாதம், மகாரம் என்பது விந்து. எனவே அகாரம் இறை சக்தியையும் உகாரம் உயிரையும் மகாரம் பாசத்தையும் குறிக்கும். ஓம்ங்கிறதுல அகாரத்தை இறைவனையும் சக்தியும் குறிக்கும், உகாரம் என்பது உயிரை குறிக்கும், மகாரம் என்பது மலமாகிய பாசத்தை குறிக்கும் அப்படின்னு நம்மளுடைய முப்பொருள் கொள்கையில கொஞ்சம் விரிச்சு காட்டுறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி புற நிற்கும் ஓங்காரத்துள். அதாவது இறைவன் சி, சக்தி வா, பாசம் மா, எழில் மாயை நா, ஆ ஆவி யா, உற நிற்கும் ஓங்காரத்துள். இறைவன் சிகாரம், சக்தி பகாரம், பாசம் மகாரம், எழில் மாயை நகாரம், ஆவி யா. 5 எழுத்து வந்துட்டா இல்லைங்களா? அப்போ 5 எழுத்து என்பது எதுக்குள்ள ஒடுங்கி நிற்குது? ஓங்காரத்துக்குள்ள ஒடுங்கி நிற்கிற உர ஓங்காரத்துள் நிற்கும் அப்படின்னு காட்டுறார். அது நீங்க அது கீழே பாருங்க, சிவாகம சிவாய நம எனும் 5 எழுத்தில் சிவன் அவன் சக்தி ஆகிய திருவர் உயிர்களுக்கு தலையான ஆணவமலம் எழுச்சியுடைய மாயை உயிராகிய 5 பொருளாக பொருந்தி நிற்கும். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திலும் அவ்வாறே நிற்கும். அங்கே மாயை சொன்னாலே கண்மம் சொல்லணும். மாயை எங்கெல்லாம் இருக்குது அங்க கண்மம் இருக்கு. மாயை கண்மம் ரெட்டை. மாயை கண்மமும் கண்மத்தை சொன்னா அங்க மாயை இருக்கு, மாயை சொன்னா கண்மம் இருக்குன்னு வச்சுக்கணும். அப்ப இங்க பிரணவ மந்திரத்திலும் இருக்கு. சிகாரம் சிவத்தையும், பகாரம் திருவருள் சக்தி, நகாரம் வேறு நகாரம் மாயையும், மகாரம் ஆணவமலத்தையும் குறிப்பிடவாம். நகாரம் மாயை என்றதனால் மாயை பற்று கோடாக கொண்ட கண்மமும் அவ்விரண்டையும் தொழில்படுத்துகின்ற திரோணசரத்துடன் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சித்தாந்தம் படிக்கிறவங்க அப்படியே மாயை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா வெறும் மாயை அல்ல, கண்மம் இருக்கு. மாயை கண்மம்னா அங்க என்ன இருக்குதுங்க? துரோதான சக்தியும், துரோதான சக்தி தான் ரெண்டையும் செலுத்துது அப்படின்னு. இனி ஓங்காரமும் திருவழிந்தெழுத்தும் பொதுவும் சிறப்பும் ஆவண வேண்டி பிற வேறுபாடுடையன அல்ல. ஓங்காரத்தின் விரிவே திருவழிந்தெழுத்து. சரிங்க, அதில் ஒரு சந்தேகம் வரலாம். ஏங்க அப்புறம் நமசிவாயன் மட்டும் சொன்னா பார்த்தாதான் ஏன் ஓம் நமசிவாயன்னு சொல்றாங்க? உபதேசமே எப்படி வருது? ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம. அப்புறம் மந்திரம் வேறு பெயர் வேறு. இறைவனுக்கு நமசிவாய என்பது மந்திரம், நமச்சிவாய என்பது பெயர். அதுவே அவனுக்கு வடிவமா. 5 எழுத்து நீங்க நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா அது என்னது? மந்திரம். அதுவுமே நமசிவாய என்பது பெயராகவே இருந்து கொண்டிருக்கும். குருநாதர்கிட்ட மந்திரமா உபதேசம் வாங்குற வரைக்கும், எப்போ மந்திர உபதேசம் வாங்குறோமோ அப்பதான் நாம நமசிவாயன்னு சொல்றது எந்த கணக்கில் சேர்த்தப்படும்? மந்திரம் சொன்ன கணக்கில் சேர்த்தப்படும். அது வரைக்கும் பெயர். அப்ப பெயரை சொன்னாலும் பலன் உண்டு. நீங்க அப்ப மந்திரம் சொன்னாதான், மந்திரம் சொன்னா அதிகப்படியான பலன், பெயர் சொன்னா அதற்குரிய பலன். இறைவனுடைய பெயராக உச்சரிச்சுட்டு இருக்கிற வரை அதற்குரிய பயன் கிடைக்கும். மந்திரமாக சொல்லும் போது வினை நீக்குவதற்கான, ஐயா நான் மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் மாற்றமே வரல, கஷ்டமே இல்லை, துன்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம பெயரளவு தான் அதை கூப்பிட்டு இருக்கிறோம். இன்னும் அது மந்திரமாக உருப்பெறல. ஏன் மந்திரமாக? அதுக்கு குருநாதனுடைய வாக்குலேருந்து நமக்கு வந்தால் மட்டும்தான் அது மந்திரம். அப்ப அந்த மந்திர ஆற்றல் குருவா. அப்ப அந்த 5 எழுத்து இறைவனுக்கு, அதான் நம எனக்கு கேட்டீங்கன்னா 5 எழுத்து பதிகத்தில் என்னவா இருக்கும்? நமச்சிவாயவே அப்படின்னு இருக்கும். அங்க நாதன் நாமம் நமச்சிவாய, அங்க பெயர் புரியல. அது அங்க மந்திரமாக சொல்ல இறைவனுடைய திருநாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்ற. எனவே இங்க சொல்ற. அப்புறம் ஏன் ஓம் நமசிவாயன்னு சொல்றாங்க மந்திர உபதேசம் சொல்லும் போது கேட்டா, அந்த மந்திர ஆற்றல் நமக்கு இன்னும் எச்சா கிடைக்கணுங்கிறதுக்காக அதிகப்படியா நம்மகிட்ட வேலை செய்யணும். அதுக்கு பேரு ஊக்கி, ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஜ மந்திரம்னு பேர். அதுக்கு ஓம்ங்கிறது என்னதுங்க? பீஜ எழுத்து.
ஓம் பீஜ எழுத்து எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய ஆற்றல் இன்னும் மிகுவதற்காக என்ன சொல்லப்படுது, பீஜ எழுத்து சொல்லப்படுது. பீஜ எழுத்து நிறைய இருக்குது. நமக்கு என்ன மந்திரம் பீஜ எழுத்து மட்டும் தான் சொல்றாங்க, ஓம்ங்கிற பீஜ எழுத்து மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மற்ற நம்ம சில பேருக்கெல்லாம் ஓமோட சேர்த்து வேற பீஜ எழுத்து கொடுப்பாங்க, சிலருக்கெல்லாம் ஓம்ங்கிற பீஜ எழுத்து கொடுக்காமையே சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்றாரு, சிவஞான சித்தியாரில் காண்க. யாராருக்கெல்லாம் அப்படி சொல்லலாம், யாராருக்கெல்லாம் மந்திரத்தை மந்திரமா மட்டும் சொல்லலாம், யாராருக்கு பீஜ எழுத்தோடு சொல்லலாம், இப்படி வரைமுறையெல்லாம் சித்தியா மாபாடியத்தில் நல்லா விரிவாக கொடுத்துருக்கிறார் முனிவர். அதெல்லாம் அங்கே பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு என்ன பயன் விளையுதுன்னு முதல் தெரியும். சரிங்களா? ஓம் ஹாம் நம சிவாய அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஓம் ஓம் நம சிவாய இது எல்லாமே மந்திரம். ஹா ஆங்கிறது படிச்சோமா இல்லையா, நம்ம உண்மை விளக்கத்தில் படிக்கும்போது என்னென்னலாம் எழுத்தெல்லாம் படிச்சோமா இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் அங்கே சொன்னா இல்லையா, ஹா ஹா அப்படிங்கலாம் சொன்னார். அப்போ இங்கே அந்த மந்திர வடிவத்தை சொல்றார். சொல்லி முடிச்சு அப்படி இறைவன் இந்த ஐந்தெழுத்தின் வாயிலாக என்ன செய்கிறார், அந்த இது இந்த இந்த இடத்துல இன்னும் நிறைய விரிவு இருக்கு. எதுன்னு கேட்டீங்கன்னா, அகாரம் உகாரம் மகாரம் பிந்துக்கலை என்று சொல்லக்கூடிய நிலை, சந்திரகலை, இந்த கலையெல்லாம் சேர்ந்ததுதான் நமசிவாயங்கிறது. அந்த நமசிவாயங்கிறது எந்தெந்த கருவிகளை செலுத்துதுங்கிறது முதற்கொண்டு 4ஆம் நூற்பால விரிவு. அந்த மந்திர எழுத்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்திருக்கிற கருவியும் எந்தெந்த தத்துவங்கள் வாயிலாக அது இயக்கப்படுது, எப்படி நமக்கு அந்த அறிவுல மாற்றம் நிகழுங்கிறத 4ஆம் நூற்பால ஒரு இடத்துல விரிவு சொல்ற. இது எல்லாமே சிவஞான முனிவர் கொடுத்திருக்கிற விரிவு தான். பொதுவாக சிவஞான போதம் முடிச்சிங்கன்னா அவ்வளோலாம் ஆழமாக கிடைக்காது. சிவஞான முனிவர் போய் படிச்சிங்கன்னா தான் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கிடைக்கும். நம்ம போதம் படிக்கும்போது விரிவு பார்ப்போம். அடுத்தது 83 இருவகை நடனம். இறைவன் இந்த அஞ்செழுத்தை கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னு காட்டுறார். ஊன நடனம் ஒருவாள் ஞான நடனம் தான் நடுவே நாடு. இல்லை, ஊன நடனம் நமசிவாய அப்படி சொல்லுகின்ற மந்திரம் சொல்லுகின்ற வரைக்கும் உயிரிட்டு இருக்கக்கூடிய குற்றமாகிய ஞானம் வருவதற்கும் அறியாமை நீங்குவதற்கும் குற்றம் நீங்குவதற்கும் இறைவன் நிகழ்த்துகின்ற திருவிளையாடல் கூத்து ஊன நடனம். அது முதல்ல ஊன நடனம் ஒருபால், ஞான நடனம் ஒருபால், தான் நடுவே நாடு. என்ன யகாரம், யகாரம் நடுவுல ஒரு பக்கம் நம இருக்கும், ஒரு பக்கம் சிவர். அது சிவ இருக்கிற பக்கத்துல நாடுச்சுன்னா அது என்னதுங்க, ஞான நடனம். நம இருக்கிற பக்கம் நாடுச்சுன்னா நம்ம இருக்கிற பக்கம் நாடுறது, நாம போய் நாடுறது. நம்ம உலகத்தை நோக்கி அறிவை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இறைவன் நிகழ்த்தக்கூடிய நடனம் ஊன நடனம். அது என்னங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னும் உலகத்திலிருந்து விருப்பம் போகலை, இன்னும் அது வேணும் இது வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு எதை கொடுக்கணும், அவரையா கொடுக்கணும். அவரை கொடுத்து என்ன பண்றது, வாங்கிக்கணுமா, திருவருளை விரும்புவோமா, ஒன்றும் விரும்ப மாட்டோம். சரிங்களா? உலக விருப்பம் இருக்கிற வரைக்கும் திருவருள விருப்பம் நாட்டமே. சரி, நம்மளோட உணவை இந்த நீ பண்ண பரவாயில்ல வா வா அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாரா? இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வாப்பா, போயிட்டு சுற்றிட்டு வா. எங்கே போனாலும் எங்கே வாங்கணும், இங்கே தான் வாங்கணும். அவர் போய் சுடுகாட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி, நாங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் தான்ப்பா வந்தாகணும், நான் அதனால் இங்கே நிற்கிறேன்னு சொல்கிற மாதிரி இறைவன் உலக விருப்பம் தீர்ற வரைக்கும் நமக்கு அதை கொடுத்து தீர்த்து. அதுதான் பண்ணிங்க. ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள், ஒரு விளையாட்டு பொருள் விளையாடுது. அந்த விளையாட்டு பொருள் எனக்கு கொடுத்துருக்கும், நான் உனக்கு வேற பொருள் தரேன் அப்படின்னு அது கொடுக்குதா என்ன? சரியா? அது ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்குது உட்காந்து. சரிங்களா? வெளியே ஒரு உண்மையான கார் நிற்கிது, நான் உனக்கு அந்த கார் தரேன், நல்ல கார், உண்மையான கார், நீ இந்த காரை எனக்கு கொடுத்துரு. தருதா? தர. ஏன்? அதுக்கு நாட்டம் அங்கே தான் இருக்குது, அந்த நாட்டம் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த நாட்டம் இருக்கிற வரைக்கும் அதில் விட்டு தான் இறைவன் பார்ப்பார். இல்லா? அப்போ இங்கே ஊன நடனம் ஒருபால், உலகத்தை நோக்கி உயிருடைய அறிவு நிற்கிற வரைக்கும் இறைவனுடைய கூத்து, அதாவது அவருடைய தொழில். நடனம் என்பதும் திருவிளையாடல் என்பதும் கூத்து என்பது அவருடைய தொழில். இறைவன் என்ன தொழில் செய்கிறார்? ஐந்தொழில் செய்கிறார். அந்த ஐந்தொழில்
புரியுதா? நம்ம விருப்பம், ஆன்மாவினுடைய விருப்பம் உலகத்தை நோக்கி நிற்குது. ஏன் எதனால் நிற்குது? ஆணவ மலம் பிடிச்சிருக்கு. சரிங்களா? ஆணவ மலம் என்ன தொழில் செய்யும்? ஆணவ மலத்தினுடைய தொழில் என்ன? பொது நிலையில் என்ன தொழில், சிறப்பு நிலையில் என்ன தொழில்? ஆணவ மலம் கேவலத்துல மறைக்கும் தொழிலை செய்யும். எப்படிப்பட்ட மறைப்பு? முழுமையான மறைப்பை செய்யும். புரியுங்களா? அது ஆவாகரக சக்தி. ஆணவ மலம் கேவலத்துல ஆன்மாவோட அறிவு எப்படி மறைக்கும்? முழுமையான மறைச்சு. இப்ப இப்படி மறைச்சு நிக்குது, இப்ப இப்படி மறைச்சு நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை திரிபு நிலையில மயக்கி நிக்குது. இப்ப அறிவு மறைக்கிறதுனா எப்படின்னா திரிபு நிலையில மயக்கி நிக்குது இல்ல. அது அதோனியாமிகா சக்தி, அறிவை கீழ் நோக்கி செலுத்துகின்ற அறிவு. நன்மை இருக்கு, தீமை இருக்கு. எதை நாடுன்னு கேட்டீங்கன்னா தீமையை தான் நாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆணவ மலத்தினுடைய சேட்டை அப்படிப்பட்ட சேட்டை. ஏன் அறிவை அறிய விடாம அறிய மறைச்சு நிற்குது. அங்கேயாவது முழு மறைப்பு போனா போது ஒண்ணுமே தெரியல, டோரி கண்ணு ஒண்ணுமே தெரியல, கண்ணு குருடு. சரிங்களா? இங்க என்ன கண்ணு ஆகி போச்சு கேட்டீங்கன்னா அரக்கண் ஆகி போச்சு, மாறுகண் ஆகி போச்சு. அங்க முழுக்கண்ணா இருந்தது, அங்க கண்ணே இல்லாம இருந்தது. இங்க என்ன ஆகி போச்சு? அரக்கண்ணு தான் தெரியுது. பாம்பை பார்க்கறதுக்கு கயிறை பார்த்தாவே பாம்பா தெரியுது. புரியுங்களா? அப்படிதான் நம்ம அறிவு இதை நீங்க வேற எல்லாம் போய் தனியால போய் படிக்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? நல்ல பொருள் இருக்கும்போது தீமையான பொருள் நாடனமா இல்லையா? மண்டபத்துக்கு போனா தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு நாள் ரிசப்ஷன் உள்ள போயிட்டு வந்தோம்னா சரிங்களா, ரிசப்ஷனுடைய முதல் என்ட்ரியிலேயே வெளியே கடைசியா முடிகிற இடத்துல வந்து இங்க உள்ள போகும்போது பக்கத்துல வெளியே தெரியும். புரியுங்களா? பால் பழம் எல்லாம் அடிக்கிறது புரியல, எல்லாம் நப்பிட்டு வந்து இதை தேடுறது, இதை பார்க்கறது. இதுல போய் எங்க போவோம் அறிவு? அங்க போனா செவப்பா நல்லா பொரிச்சு போட்டுருக்கிறாங்க, அதை எடுத்து அள்ளி போடு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம அறிவு நல்லதையா நாடுது. புரியல? இலையில வச்சா கூட நாட மாட்டேன். சரிங்களா? இலையில வச்சா கூட இதையெல்லாம் சாப்பிட்றது நல்லா பொரிச்சதையா எடுத்து சாப்பிடணும். எல்லாம் உடம்புக்கு கேடு நல்லாவே தெரியும். ஆனா எதை தேடுது? அதை வச்சே தெரிஞ்சுக்கூடாதா? நம்ம அறிவு தீமையைத்தான் நாடுது. இதுக்கு காரணம் அறியாமை. அறிவை விளங்க விளங்க நல்லதை நாடி நாடி சாப்பிடுவோம். சாப்பிட்றது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டும் நாடும். அப்போ என்ன ஆகுது? அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது. அப்போ உங்க கீழே பார்த்தீங்கன்னா சிவாய நம என்னும் 5 எழுத்தில் உயிரை குறிக்கும் யகாரம் நடுவே நிற்கிறது. அதன் ஒரு புறம் உயிருக்கு அறியாமை செய்யும் பொருள்களும் மறுபுறம் அறிவை செய்யும் பொருள்களும் சேர்ந்திருக்கின்றன. இவ்விரண்டினாலும் பயனடைகின்ற உயிர் நடுவே அமைந்துள்ளது. அதான் யா வந்து நாமாவை பார்த்து தொழில், அது அங்க உலகத்தை பார்த்து இருந்ததுன்னா அப்ப இறைவன் நமக்கு நிகழ்த்துற நடனம் ஊன நடனம், அது பிரபலத்தி நடனம். அடுத்தது ஞான நடனம். ஆன்மாவுக்கு உலகத்து மேல இருக்கக்கூடிய விருப்பம் கொஞ்சம் ஓர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சாலே போதும், நேரம் என்ன பண்ணிடுவாரு? டப்புன்னு பார்வை மாற்றி விட்டுவாரு. நீ எங்க வா, இங்க வர ஆரம்பிச்சு. இது வரைக்கும் விரும்பி விரும்பி பார்த்துட்டு இருந்த, அட போப்பா இல்லப்பா அதெல்லாம் வெறுத்து போச்சு, எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு முழுசா ஒதுக்கல. அறிவுக்குள்ள கொஞ்சம் ஓரம் என்ன ஆயிடுச்சு, அப்படி ஒரு தன்மை தோணுச்சா, சரி இனி என்ன பண்ண வேண்டியதான், செதுக்க வேண்டியதான் கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாரு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அவரை பார்த்தா ஞானம். ஞானம் என்பது நம்ம அறிவுல ஞானம் நிகழ்வதற்காக அவன் நிகழ்த்துகின்ற தொழில். நடனம் என்பது மீண்டும் வச்சுங்க, சாமி செய்கிற தொழில். 5 தொழில உலகத்தை பார்த்து விரும்பி நின்னோம்னா உனக்கு என்னத்தை கொடுக்கணும்? இப்போ உலகத்தை கொடுக்கணும். அதுக்கு அவர் ஒரு தொழில் செஞ்சாருன்னா அந்த நடனத்துக்கு பேரு இல்ல, எனக்கு உலகத்து மேல இருக்கக்கூடிய விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அப்படியா இந்த என்ன நோக்கி வா அப்படின்னு அதுக்காக செய்யற தொழில், அது ஞான நடனம். பெருமான் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஊன நடனத்தையும் ஞான நடனத்தையும் செய்யறாருங்கிறது தான் இங்க மணிவாசகர் வான நாடகம் அறிவுநாதனி மறையிலேறுவன் தொடரநாதனி ஊனை நாடகம் ஆடி வைத்தவா உருகினானுனை பருகு வைத்தவா ஞான நாடகம் ஆடி வைத்தவா நைய ஒய்யகத்து உடைய வைச்சையே அப்படின்னு காட்டினார். சரி, அப்படி பாருங்க கீழே. அறியாமையை செய்யும் பொருள்கள் நகாரமும் மகாரமும். மா என்பது ஆணவ மலத்தால் நிகழும் அறியாமையை குறிப்பது. நா என்பது திரோதான சக்தி மாயைகண்களுக்கு சுட்டி கூட்டி உயிரின் அறிவை சிறிதாக விளக்குவதை
குறிப்பது. உயிர் ஆணவத்தில் அழிந்து கேவல நிலையும் பின் மாயாகன்மங்கள் கூடியதாக சகல நிலையும் அடைந்து இவ்வாறு மாறி மாறி உழன்று வரும். இவ்வாறு உடன்படியாக செய்வது சிவனின் திரோதான சக்தி. இந்த செயலே ஊனடம் என்று குறிக்கப்படுகிறது. ஊனம் என்பது ஆமா அங்க ஞானம் இல்லாமைங்கிறதோட அறியாமைன்னு தான் சொல்லணும். சிகாரம் சிவத்தையும் வகாரம் அருட்சத்தையும் குறிக்கும். இவற்றால் உயிருக்கு விளைவது வகாரத்தால் அருளின் பின் முடிந்த பயனாக சிகாரத்தால் ஆனந்தங்கள். இது ஞானம் என்ற குறிப்பிடப்படுகிறது. இந்த நடனம் என்பது விளையாட்டு என்பது பொருள்படும். விளையாட்டு என்பது எளிதாக செய்யப்படும் செயலை குறிக்கும். உயிர்களுக்காக இறைவன் செய்யும் தைந்தொழிலை அவன் எளிதாக செய்வதால் அதனை குறிக்கும் நடனம் என்று சொல்லப்படுகிறது என்று காட்டுறார். சரி, இதனால உயிர்களுக்கு விளைவது என்ன? இருவகை நடனத்தாலும் உயிர்களுக்கு விளைவன என்ன? 84. பிரியமா நாமே பிரியமா நாமேவே எவ்வை மீளவிடா சீத்தம் பெரிய வினைத்தீரில் பெரும் பிரிய மா நாமேவி எவ்வை மீளவிடா. சீத்தம் சித்தம் இருக்கும் படிக்கிறது, சித்தம் அப்படின்னு படிக்கூடாது. சீத்தம் பெரிய வினைத்தீரில் பெரும். அதாவது மா மா என்பது என்ன படிச்சுங்க? ஆணவமலம். ஆணவமலம் மா நா மா நா ரெண்டும் எவ்வை மேவி. இந்த பொருளை எப்படி படிக்கணும்? மா நா இரண்டும் எவ்வை மேவி. யா யகாரம் ஆன்மா. மகாரமாகிய ஆணவமலமும் நகாரமாகிய திரோதான சக்தியில் இருக்கக்கூடிய கண்மமாயும் ஆன்மாவை பொருந்தி யாவை மேவி மீளவிடா. எதிலிருந்து மீளவிடா? உலகிலிருந்து மீளவிடா, பிறப்பிலிருந்து மீளவிடா. எப்ப மீளும்? சிகாரமாகிய தா அது சிகாரமாகிய பொருள் அது தம் பெரிய வினை தீரில். சிகாரமாகிய சிவம் குருநாதனாக வந்து வெளிப்பட்டு சஞ்சித வினையை கழித்தால் என்ன ஆகும்? அந்த வினை நீங்கிரும். அப்படி நீங்கிச்சுன்னா என்ன பெறும்? சிவனை பெறும், இறைவனை பெறும். முன்னர் ஆணவமலமும் அதன் பின்னர் அம்மலத்தின் காரணமாக வந்து சேர்ந்த திரோதாயி மாயை கண்மம் என்பனவும் உயிரை அழுத்தமாக பற்றி நின்று அவ்வுயிரை தம்மின்று மீண்டு போக விடா. உயிரின் பலவினையாகிய சஞ்சிதம் முழுவதும் கெடும் பொழுது உயிர் ஞானம் பெற்றவற்றிலிருந்து மீண்டும் சிவத்தை அடையும். அதான் தம் பெரிய வினை தீரின். தம் பெரிய வினை தீர்னா சஞ்சிதம் தீருதல். அப்படி தீர்ந்ததுன்னா எதை பெறும்? சீயை பெறும். தம் பெரிய வினை தீரின் சீயை பெறும். பாட்டில் எப்படி இருக்குது? வெறிய மானா எவ்வை மேவி மீளவிடா. சித்தம் பெரிய வினை தீரின் பெறும்னா அதை படிக்கும்போது எப்படி படிக்கணும் கேட்டீங்கன்னா விரிய மானா எவ்வை மேவி விரிய மேவி மீளவிடா. அப்போ பெரிய வினை தீரின் சி பெறும். தம் பெரிய வினை தீரின் சி பெறும். ஆன்மா சஞ்சித கண்மம் ஒழிஞ்சதுன்னா ஆன்மாவுக்கு திருவருள் வாய்க்கும். சஞ்சித வினை எப்படி கிடைக்கும்? தீரும். நமக்கு குருநாதனுடைய பரிசத்தாலும் பார்வையினாலும் அவருடைய நினைப்பினாலும் தான் நீங்கும் தீக்கையில. அது தீரக்கு ஒரே வழி குவியல் குவியலாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். புரியல? எத்தனையோ பிறப்புல சேர்த்து வச்ச நல்லா சேர்த்து வச்சிருக்க குவியல் இருக்கு. அந்த குவியலெல்லாம் கழியணும்னா ஒரே ஒரு பார்வை. அவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதனால மணிவாசர் சொன்னார், பற்றினாய் கதையே மனமிக. அவர் சாமி அப்படி இருக்கிறாருல்ல, ஒரு சொல் வார்த்தையில படுத்தினார். வந்து என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேட்டா, மண்ணை என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து. இந்த ஒரு வார்த்தை இருந்துங்க உபதேசம். இந்த ஒரு வார்த்தை பார்த்து உற்று நோக்கினார். சரிங்களா? அவரு அப்படி மணிவாசகருக்கு அவர் செய்த அந்த கருணை அளவிற்ற கருணை. அத்தனை பரிச தீக்கை, நயன தீக்கை, திருவடி தீக்கை, உபதேச தீக்கை, அத்தனை தீக்கையும் ஒரே இடத்துல. ஏன்? வேணும்னா கொடுத்துருவார். நம்மளை வேணும்னு என்ன பண்ண மாட்டாரு. எப்படியாவது இழுத்து போட்டு இன்னைக்கு ஆட்கொண்டே தீர வேண்டும் முடிவு வந்தவருக்கு போய் நீ விட்டுட்டு போகக்கூடாது. அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லா தீக்கையும் அங்கேயே பண்ணி. அப்ப இங்க தம் பெரிய வினை தீருனா தம் பெரிய வினை தீரின் ஆன்மா எதை பெறும்? சீவை பெரிய. அப்ப ரெண்டு வகை நடனம். ஊன நடனம், ஞான நடனத்தால் ஆன்மாவுக்கு விளைவது சிவமாம் தன்மையாகின்ற பயன். இனி 85
மாளார் திரோதம் மலம் முதலாம் மாறுமோ மேலா சி மேலாவிடின். இந்த யாரார் நமசிவாய மந்திரம் யாரார் சிவாய நம மந்திரம் சொல்லணும் அப்படின்னு உண்மை விளக்கத்திலே படித்தோம். இங்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மாளார் திரோதம் மலம் முதலா. மாளார் மயக்கம் தருகின்ற, திரோதம் மலம் மா அது முதலா ஓதினார். மயக்கம் தருகின்ற நகாரத்தையும் மகாரத்தையும் முதலாக வைத்து ஓதினார். மாறுமோ? பிறவி மாறுமோ? மாறாது. எப்போ மாறும்? மேலா சி மேலா. மேல முதல்ல எது வரணும்? சி வந்தால் நீங்க மீண்டும் இந்த பிறப்புக்கு வர வேண்டியது இல்லை. அப்ப என்ன? 5 எழுத்துலையும் எது உயர்ந்தது? சிவாய நம உயர்ந்தது. நாமளா சொல்லிக்கலாமா? சொல்லிக்க வேண்டியதுதான். குருநாதர்கிட்ட வாங்கினாத்தான் உபதேசம். மீண்டும் மீண்டும் நினைவு வச்சுக்கங்க. குருநாதர் வாக்குல வந்தால்தான் அது மந்திரம். சரி, நீங்க சிவாய நம்ம சொல்லுங்க, சிவசிவா சொல்லுங்க, எல்லாம் என்னவா போவோம்? பெயராத்தான் போகும். இது அப்படிதான் சொல்லியிருக்குது நூல். என்னங்க அப்படின்னு நினைச்சா வேற வழி இல்லை. உபதேசமாக பெற்றால்தான் அது மந்திரம். எனவே அப்படி சொல்லணுங்கிறார். சரி, உணவிட வேலைக்கு மீண்டும் மீண்டும் சிந்தனை தொடரும். திருச்சிற்றம்பலம். நம்பாளிக்கும் நிலை சிற்றம்பலம் நம்பாளிக்கும் மேலும் இசை நம்பாளிக்குமாறு நம்பாளிக்குமோ